பெருமை கொள்கிறேன். நாங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த சினிமா துறையை சார்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் தான். எங்களுடைய அம்மாவுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமா தயாரிப்பாளர். அன்றைய காலகட்டத்தில இந்த ஏவிஎம்க்கு நிகரான ஒரு படத் தயாரிப்பு கம்பெனி. அன்றைய காலகட்டத்தில எம்ஜிஆர், சிவாஜி எல்லாம் எங்க வீட்டுக்கு வருவாங்க. சென்னையில டி நகர்ல நியூ போக் ரோட்ல. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து அதுக்கப்புறம் நாங்க கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகி கோயம்புத்தூர்ல வந்து செட்டில் ஆனப்போ, அந்த முதல்ல எம்ஜிஆர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சு அந்த தேர்தல்ல போட்டி போடுறதுக்கு கோயம்புத்தூர் மேற்கு தொகுதியில வந்து எங்க பெரியப்பாக்கு தான் அந்த கோயம்புத்தூர் மேற்கு தொகுதியில வந்து எம்எல்ஏ சீட்டுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு எங்க பெரியப்பாவை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்க குடும்பத்து உறவினர்கள்லாம் வந்து வேண்டாம் அரசியல் நமக்கு வேண்டாம், நமக்கு சரியாகாது அப்படின்னு சொல்லி பெரியப்பாவை வாபஸ் வாங்க வச்சு, எங்க பெரியப்பாவோட நண்பர் தினசரி நம்ம வீட்லயும், நம்ம ஆஃபீஸ்லயும் வந்து உட்கார்ந்து அவர் ஒரு ஆசிரியர். இந்த தொண்டாமுத்தூர் பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா இருந்தாரு. அரங்கநாயகம் என்று சொல்லக்கூடிய நபர். தினசரி காலையில எங்க வீட்டுக்கு வந்து அப்புறம் தான் அவர் பஸ் ஏறுவாரு. அதே மாதிரி ஈவினிங் ஆனாலும் எங்க வீட்டுக்கு வந்து தான் அவர் வீட்டுக்கு போவாரு. ஞாயிற்றுக்கிழமையானா இதெல்லாம் ஒரு பெரிய சீட்டாட்ட கும்பல். அந்த காலத்துல அதுதான் பொழுதுபோக்கு என்று சொன்னாலும் சீட்டாட்டம் தான். இந்த அரங்கநாயகம், எங்க பெரியப்பா இவங்கெல்லாம் வந்து அந்த சீட்டாட்ட கும்பல் தான். அந்த அரங்கநாயகம் ஒரு படித்தவர் என்ற அடிப்படையில எங்க பெரியப்பாவின் பரிந்துரையில அந்த அரங்கநாயகத்துக்கு அன்னைக்கு கோவை மேற்கு தொகுதியில சீட்டு கொடுக்கப்பட்டது. அது என் மனதுல ரொம்ப அப்போ எல்லாம் நீங்க வீட்ல உட்கார்ந்து எல்லாம் பேசுறாங்க. அது மட்டும் கிடையாது. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகும் கோயம்புத்தூருக்கு வரும்போது சத்யா மியூசிக்கு வருவாரு. வரும்போது அவருக்கு எங்க வீட்ல இருந்து தான் இந்த சிக்கன் சூப்லாம் போகும். அத கொண்டு போய் குடுக்குற நபரே நான் தான். ஏன்னா கண்ணான்னு சொல்லி என்ன தலையில தழுவாரு. நான் அப்ப சின்ன வயசு தான் எனக்கு. அப்படி ஒரு அவரை நேர்ல பார்த்தும், அவர் கூட இருந்து அப்படியெல்லாம் பயணிச்சிருக்கிறேன். அந்த அனுபவத்தை இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறேன். இந்த அவருடைய நினைவினால ஒரு அற்புதமான ஒரு மனிதன் என்று சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் அவர் எப்படின்னு தெரியல. பொதுமக்களுடைய சேவையில அவரை பார்த்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொண்டு வளர்ந்தவன் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையே அமைந்திருக்குங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி கண்ணன் சார். நன்றி நன்றி ஏடிஆர் அண்ணா, ஒரு அருமையான பகிர்வு கொடுத்தீங்க. உண்மையில் கூட வாழ்ந்து அனுபவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். நேர்ல பார்த்த அனுபவம் அதெல்லாம் நீங்க மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துமைக்கு இந்த நேரம் சரியான ஒரு பொருந்துதலா இருந்துச்சு. இன்றைக்கும் கூட என்னுடைய 5 வயது ஞாபகத்தை பத்தி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் சொன்னேன். அந்த மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுங்கண்ணா. கண்ணன் சார், இன்னொரு சொல்லுங்கண்ணா. விஷயம். நீங்க எல்லாம் எம்ஜிஆரை வந்து அந்த தொப்பியோட தான் பார்த்திருப்பீங்க. நான் ஒரு தொப்பி நபர்ல நானும் ஒருத்தன். அருமை. எம்ஜிஆர்னு சொன்னாலே அந்த வெள்ளை கலர் அந்த ஒரு பொசு பொசுன்னு இருக்கும் அந்த தொப்பி. அதோட தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆமா, நாங்கெல்லாம் அவர் கிருதாவில் இருந்து பார்த்த நபர்கள். நன்றி, சிறப்பு. ஏன்னா ஒரு ஒரு நிகழ்வு அன்னைக்கு வந்து ஜனாதிபதி வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நினைக்கிறேன். எனக்கு அறிவு கெட்டின அளவில் உண்மையா இருந்தால் அது பார்த்தா இருக்கு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத்துடைய கையில எங்க தாத்தா வந்து அந்த சினிமாவுக்காக வேண்டி அவார்டு வாங்கிட்டாரு. அன்னைக்கு அந்த ஸ்டேஜில் எம்ஜிஆர், சிவாஜி, பத்மினி, சரோஜா தேவி எல்லாம் இருக்காங்க. நாங்களும் அந்த நிகழ்ச்சியில கலந்துருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, நம்பியார் சாமி வந்து எங்க குடும்பத்து கூட ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு. அந்த சினிமா துறையில நம்பியார் சாமி மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது. நம்பியார் சாமியுடைய மகன் சுகுமார், சிவாஜி கணேசனுடைய மகன் ராம்குமார், நாங்கள்லாம் அந்த சிறு வயசுல அந்த என்ன வயசு வித்தியாசம் இருந்தாலும் அந்த சிறு வயசுல ஒரே ஏரியால இருந்து விளையாண்டு பழகின இதெல்லாம் அனுபவம் இருக்கும் அல்லவா, அந்த அளவில் எங்களுக்கெல்லாம் ஒரு நெருக்கம். அதுல வந்து எங்க இந்த நம்பியார் சாமி வந்து எங்க தாத்தாவுடைய என்ன சொல்லுவாங்க, இணை பிரியாத நண்பர். காலையில பெட்லேருந்து எந்திரிச்சாலும் நைட்டு பெட்டுக்கு போற வரைக்கும் நம்பியார் இல்லாமல் எங்க தாத்தா இல்லை, எங்க தாத்தா இல்லாமல் நம்பியார் இல்லை. அப்படிதான் நாங்கள் எல்லாம் நெருக்கமாக இருந்தோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. நன்றி நன்றி. அடுத்ததா நன்றி அண்ணா உங்களுடைய பகிர்வு.
ரஜாத்தாம்மா, நீங்க ஏதோ ஷேர் பண்ண வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அவைலபிளா இருக்கீங்களா? ஓகே. பாலச்சந்திரனா மறுபடியும் அன்மியூட் பண்ணிக்கலாம்னா பேசுங்க. மேடம் சாந்தின்னு ஒருத்தவங்க கை வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து மலேசியா வந்து தர்மலட்சுமியோட அம்மா. ஓ, நேற்று வந்திருந்தாங்க, ஆனா அவங்க பேச சொன்னோம், அவங்க பேசல. இன்றைக்கு வந்திருந்தாங்க, அதை நான் சொல்ல விரும்புறேன், அதுக்காக வந்தேன் சார். ஓகே. ஏடிஆர் சாருடைய ஷேரிங் ரொம்ப அருமையா இருந்தது. அது மட்டும் இல்ல, அவரு தாத்தா பேரை சொல்லியிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். அதை நான் கேட்டுக்கிறேன். இருந்தாலும் மறைந்தாலும் அவருடைய எங்க தாத்தாவுடைய பேரு ஏஎம் முகமது இஸ்மாயில். அவர் ஷார்ட்டா ஏஎம்எம் இஸ்மாயில் என்று சொல்லுவாங்க. ஓகே ஓகே சார், ஓகே சார். அதான் ப்ரொடியூசர் ஏதாவது ஒரு பேர்ல வந்திருக்கும்ல பழைய படங்கள், அதுக்காக நான் கேட்டேன். நன்றி. அவர் எடுத்த படத்தை வந்து ஒரு சில படத்தை இப்போ நான் சொல்றேன். அன்னை நானை, நான் பெற்ற செல்வம், தூக்கு தூக்கி, நீதிக்கு ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு வரிசையில கொஞ்சம் படங்கள்லாம் எடுத்தாரு. அதுல ஒரு 2-3 படங்களும் அந்த ஜனாதிபதி அவார்டு வாங்கின படங்கள், அதையும் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி சார், நன்றி சார். எம்ஜிஆர் பத்தி ஒரே ஒரு வணக்கம் சார். நன்றி. வணக்கம்மா. நன்றி அண்ணா பாலச்சந்திரண்ணா. நன்றி ஏடிஆர் அண்ணா. சாந்திமா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு. ஓகே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மைக் ஆன் பண்ணி இருந்தீங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். சொல்லுங்கம்மா. கட்டணம் திறக்கணும்னு தெரிய மாட்டேங்குது, இப்பதான் மக சொல்லி கொடுத்தாங்க. சரி சரி சரி. ஓகே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம். தர்மலட்சுமி அறிமுகமாயிருக்காங்க உங்க அவங்க மக. ஓகே. உங்களை பத்தி எங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுங்களேன். என்ன சொல்லணும்னு கேட்டா சொல்றேங்க, சொல்லுங்க ஐயா. பேரு, குடும்பத்தை பத்தின குடும்பத்துல உறுப்பினர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க, தர்மலட்சுமி அம்மா தவிர வேற என்ன லட்சுமி எல்லாம் உங்க வீட்டுல இருக்காங்க, இதெல்லாம் பத்தி அனுபவம். மகாலட்சுமி எல்லாம் இருக்காங்க. சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. எனக்கு 11 பிள்ளைங்க இருக்காங்க. 11 பிள்ளைங்க இருக்காங்க. ஓகே, அருமையான ஒரு விஷயம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்கு இப்போ ஏஜ் என்ன ஆகுது? சாந்தி அம்மாவோட ஏஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு 58 வயசு. 58. ஓகேம்மா, சிறப்பு. தர்மலட்சுமிங்கிறவங்க எத்தனாவது? இரண்டாவது மகன். இரண்டாவது மகன் சார். ஓகே, வரிசையா 11 பேரோட பேர் சொல்லிடலாமா? ஒன்னாவது சந்திரன், ரெண்டாவது தர்மலட்சுமி, மூணாவது மோகன், நாலாவது மணி, அஞ்சாவது ஹரி, ஆறாவது மகாலட்சுமி, ஏழாவது கலா, எட்டாவது சுரேஷ், அப்புறம் 9வது ரமிஜா, ரசிதா, அம்மா குட்டி. அது பேரு என்ன பேரு? மாரியாயி அது பேரு. அப்புறம் எனக்கே குழப்பமா இருக்கு. அப்புறம் 10வது ரசிதா, 11வது ரமிஜா. ஆஹா, உங்களுக்கே குழப்பம் வர்ற அளவுக்கு. ஓகே, 2 லட்சுமி இருக்காங்க, தர்மலட்சுமியும் இருக்காங்க, மகாலட்சுமியும் இருக்கிறாங்க. ஓகே, அருமை அருமை அருமை. தர்மலட்சுமி இந்த சிஸ்டம்குள்ள ஆக்டிவ் ஐடி பண்ணிட்டாங்களா? பக்கத்துல இருக்காங்களா? எனக்கு தெரியாதியா, அவங்களதான் கேட்கணும். சரி, நீங்க என்ன பண்றீங்கம்மா? நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தானா, இல்ல வந்து வேற ஏதாவது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா என்ன பண்றீங்க? நான் வந்து இவ்வளவு நாள் பிசினஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். ரொட்டி சென்னை நாத்துலமா அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. கொஞ்ச நாளா உடம்பு சரியாதனால வீட்டுல இருக்கேன். ஓகே ஓகே, சிறப்பு சிறப்பு. ஓகே, ரொம்ப நன்றி உங்களுடைய பகிர்வுக்கு. 11 பெற்று பெருவாழ்வு வந்திருக்கிறீங்க. தொடரட்டும். நன்றி நன்றி, உங்க அறிமுகத்துக்கு நன்றி. அவங்க தர்மலட்சுமி பக்கத்துல இருந்தாங்கன்னா பேச சொல்லுங்க அப்புறமா. நன்றி. அவங்க வந்து எட்டத்துல இருக்காங்க, அவங்க தம்பின்ல இருக்காங்க, நான் இங்க காஜாங்ல இருக்கேன். ஓ, ஓகே ஓகே. ஓகே, நீங்க வேற இடத்துல இருக்கீங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றி. தொடர்ந்து வாங்க, ஜூம் கவனிங்க, டெய்லி வாங்க. இங்க உங்களை மாதிரி
உங்க இந்த ஏஜ் மைக்கு குரூப்ல நிறைய தட்டுறதுதான் கொஞ்சம் பிரச்சனை. அதுதான் தெரியல. ஏன்னா மக வேலைக்கு போயிருவாங்க. அதனால உதவிக்கு தெரிய சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல. ரைட். இப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, இப்ப சூப்பரா மைக் ஆன் பண்ணி பேசுறீங்கல்ல, அது மாதிரி தொடருங்க. கண்டிப்பா ஐயா. நன்றி நன்றி, தொடர்ந்து வாங்க. நன்றிங்கம்மா. ஓகே, துரையண்ணா வணக்கம், சொல்லுங்கண்ணா, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் எல்லாத்துக்கும், இந்த குரூப் உள்ள அனைவருக்கும் அச்சய வணக்கம். ஆட்சியா வணக்கம். ஓகே, என்னோட நிலையா நேற்று சொல்லியாச்சு. இன்னும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, இன்னொன்று புதுசாக ஒன்றும் ஆரம்பிக்கல. ஸோ இந்த தனலட்சுமியா தர்மலட்சுமியா தர்மலட்சுமி வந்து அவங்க ஆக்டிவ் டோனர் சார். ஆக்டிவ் டோனர் ஆயிட்டாங்களா? ஆமா ஆமா, ஆக்டிவ் டோனர் ஆயிட்டாங்க. ஓ, அருமை. இப்போ நான் நேத்துக்கு நடந்த விஷயத்த இப்ப நான் அப்டேட் பண்றேன். ஆக்சுவலா நேத்து முன்தினம் 51 ஐடிகளை நம்ம ஆக்டிவ் பண்ணியிருந்தோம். நேற்றைக்கு காலை முதல் என் மூலமா வந்து 2 ஐடிகள் ஆக்டிவ் பண்ணப்பட்டது. ஒன்னு வந்து ராணுவ வீரர், என்னுடைய சித்தப்பா, பாத்தீங்கன்னா அவரு பேர் வந்து முத்துப்பாண்டி. அவரு என்னுடைய இங்க சொந்த ஊர் பக்கத்து ஊர்ல தான் இருக்காரு, பக்கத்துல தான் இருக்காரு. அடுத்ததா நேற்றுக்கு அவரோட பையனுக்கு வந்து ஒரு சிறப்பான நாள். அவருடைய 2வது குழந்தை, பெண் குழந்தை பிறந்திருந்தது. நேற்றுக்கு அவரை போய் பார்த்திருந்தோம். அந்த பெண் குழந்தை சார்பாக அவருடைய ஐடியை நேற்று உறுதி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு காலையில இப்பதான் ஆக்டிவ் பண்ணோம். ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ இந்த 2 ஐடிகள் நேற்று என் மூலமா வந்தது. உங்க மூலமா தர்மலட்சுமி வந்திருக்காங்களா நேத்து? நேற்று முன்தினம் சார். ஓ, நேற்று முன்தினமே வந்துட்டாங்க. ஓகே ஓகே. தர்மலட்சுமி, ஆமா, அவங்களுக்கு வந்து அந்த அவங்களோட வாலெட் இது நான் அனுப்பிட்டேன் அவங்களுக்கு. ஏன்னா அந்த 10 டாக்டர் ஏடிஆர் இது $10 கொடுக்குறேன்னு சொன்னார்ல. அது அனுப்பிச்சிட்டீங்களா? அதை அனுப்பியாச்சு. உங்களுக்கு அனுப்பிட்டேன் சார். ஓகே, நான் கொஞ்ச நேரத்துல அனுப்பிடுறேன் நானு. ஸோ இவங்க எனக்கு கீழே வந்து இப்ப இவங்க வந்து ரத்னா மேடம் கீழே இருக்காங்க. ரத்னா மேடம் தான் இவங்களோட அப்ளைனு. யார், சாந்தி அம்மாவா? இல்ல நம்ம தர்மலட்சுமி. ஓகே ஓகே. ஆமா. சரி, ஓகேண்ணா. நேற்றுக்கு ஐடி போடப்பட்டதா உங்க சைடுல இருந்து? நேற்றுக்கு எதுவும் ஐடி ஆக்டிவ் பண்ணீங்களா? நேற்றுக்கு இல்ல சார், முன்தினம் தான் சார். சரி, ஓகேண்ணா. முன்தினம் தான், நேற்றுக்கு இல்ல சார். ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி உங்களுடைய பகிர்வுக்கு. நன்றி சார். அருமை. கண்டிப்பா, நிச்சயமான நன்றிண்ணா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நேற்றைக்கு அனுபவங்கள் ஷேரிங்ல வந்து என்னன்னா, ஐடி எத்தனை பேரு நேற்று ஆக்டிவ் பண்ணிருக்கீங்கன்ற தகவலை சொல்லக்கூடிய இடம். பகிர்ந்துக்கலாங்களா? நீங்க யாரெல்லாம் நேற்றுக்கு ஐடி ஆக்டிவ் டோனர் ஐடி கொண்டு வந்தீங்க, அவங்க பேர் என்ன அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். சுதாரி சிஸ்டர், நீங்க நேற்றுக்கு எதுவும் ஐடி ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்களா? சகோதரர், நேற்று என்னுடைய மகன் தன்னுடைய சகோதரர் ஆக்டிவ் ஆக்கி இருக்கிறார். நேற்று உங்க பையன் பேரு சொல்லுங்க. என்னுடைய என்ன சார் சன் பேர் என்ன பேரு? என்னுடைய மகன் பேர் அபிராம். இதுல அசோஸ் சொல்லி ஒரு பேர்ல இருக்கிறார். வரையில உடைய நேற்று எங்களோட இருந்து காட்சி அக்கா அந்த மகன், அவருடைய பேர் நிதுஷன். ஒரு ஐடி ஆக்டிவ் பண்ணிருக்காரு நேத்து அபிராம். நேற்று ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்ணிருக்கிறேன். ஓகே, நன்றி சிஸ்டர். என்ன பகுதி என்றால் சகோதரர், எனது அக்கா மகன் அவர் ஒரு பிரைவேட் வங்கியில வேலை செய்கிறார். நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். நான் ஹைஃபை ஸ்பேஸ்ல இணைந்த காலத்துல இருந்து சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவர் ஒரு நாள் வந்ததில்லை. நேற்று என்னுடைய மகன் கூறியதுக்கு உடனேயே அவர் ஆக்டிவாக்க ஆயத்தமாயிட்டார். உண்மையாக இந்த குறித்த வயது பிள்ளைகள் நாங்கள் சொல்றதை விட அவங்க வயதுக்கு கிட்டவா இருக்கிறாக்கள் சொல்லிக்க கேட்டு இணைந்து கொள்றது அதிகமா இருக்கு. அவர் நேற்றைய நாள் அவர் 96ஆம் ஆண்டு பிறந்திருந்தார். என்னுடைய மகன் 2002. உண்மையாகவே எனக்கு பெருமையா இருக்கிறது. அவர் 95 98 அவர். ஆகவே இதுவரை இணைந்து செயற்படுவோம் என்று ஒரு விதம் நம்புறேன். மிகுந்த மகிழ்ச்சியோட அவர் சொன்னார் என்னென்றால், என்னுடைய மகன் சொன்னார் என்னென்றால், நான் இந்த ஜூம் மீட்டிங்லாம் வர மாட்டேன், நான் உள்ளுக்கு போய் வாசிச்சு எடுத்துக்கொள்ளுவேன். அதே வேளையில எந்த வாலெட்ல காசு வந்தது என்றால் எந்த ஃப்ரெண்ட்ஸ் வருவிட வேண்டும்.
நிச்சயமாக காட்டினார். நிச்சயமாக. அவர் வருவாரு பாருங்க, அபிராம் வருவாரு, அவரோட ஹாப்பினஸ் வந்து ஷேர் பண்ணுவாரு. இதெல்லாம் சீக்கிரமா நடக்கும். ஸோ நன்றி சிஸ்டர் உங்களுடைய ஷேரிங்க்கு. நன்றி 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 சகோதரர், நன்றி. நன்றி. அடுத்தது சுஜாதம்மா அவைலபிளா இருக்கீங்களா? நேற்றைய தினம் ஐடி ஆக்டிவேஷன் மீனாள் மேடமா? மீனாள் மேடம், உங்களோட ஐடி நேற்றுக்கு தான் ஆக்டிவேட் பண்ணப்பட்டதா? சார் இல்லை சார், அதுக்கு முதல் நாள். ஓகே, முதல் நாள். நீங்க முதல் நாள். ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி ரெடியா வச்சிருக்கீங்களே, ஜனனி தானே அவங்க? சார் எனக்கு தான் இது அமௌண்ட் முந்தா நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாம்மா, வந்து முந்தா நாள் உங்களோட ஐடி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஜனனிங்கிற ஐடி வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 10 days பக்கமா ஆச்சு. ஆ அந்த ஐடி ஆக்டிவேஷனுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கோமா, இல்ல ஏதாவது அவங்க ஜனனி என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேக்குறேன். அதான் சார், அது இப்போ வந்து 2 ஐடி எனக்கு ரெடியா இருக்கிறாங்க. இப்போ ஆ, என்னோட ஐடிக்கு அமௌண்ட் வந்து நீங்க வந்து ஜிபே இன்னும் சொல்லலை, நான் அனுப்ப முடியல. நீங்க மகாலட்சுமி அம்மாவுக்கு அனுப்பியிருக்கலாம். நீங்க அவங்களுக்கு தான் அனுப்பணும். ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு அந்த $50 போட்டு ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க. ஓகே சார், அதை உங்களுக்கு அவங்களுக்கு கேட்டு அனுப்புங்க. நீங்க உதவி மகாலட்சுமி செய்யறது உங்களுக்கு மாதிரி இருந்ததுன்னா மகாலட்சுமி அம்மா மூலமா அந்த அவங்க பேர் என்ன பேரு, ஜனனி, ஜனனி. ஜனனிக்கு ஆ, பேசி அவங்க கிட்ட ஒரு பாதி தொகை அவங்க பண்ண சொல்லி நீங்க பாதி தொகை மூலமா சப்போர்ட் பண்ணி அந்த ஐடியா ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஓகே சார். அப்படி கூட பண்ணுங்க. ஓகே. உங்களுக்குள்ள மகாலட்சுமி ஓகே அம்மா சார். கூட நீங்க பேசிக்கோங்க. ஜனனி ஐடியா இன்னைக்கு ஆக்டிவேட் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஓகே சார், பண்றோம். ஓகே ஓகே, சிறப்பு சிறப்பு. ரெடியா இருக்காங்க சார். இன்னைக்கு 2 ஐடி பண்ணலான்னு இருக்கேன் சார். ஈவினிங் டயத்துக்குள்ள பண்ணலாம் சார். ஓகே. உங்களுக்கு உதவி வேணும்னு போது உங்க ஒர்க் முடிஞ்ச உடனே மேபி உங்களுக்கு 5 மணிக்கு முடியுமா ஈவினிங்? ஆமாங்க சார், ஆமாம் சார், 5 மணிக்கு அப்ப 5 முடியும். மணி செஷன்ல ஈவினிங் கலந்துக்கோங்க. ஓகே சார். சரிங்களா? இப்ப இருக்காங்களா, இப்போ அந்த புது ரெஜிஸ்ட்ரேஷன் 2வது ஐடி ஜனனி தவிர இன்னொரு ஐடி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஆள் இருக்காங்களா உள்ள? அவங்க 12 தான் சார் சொல்லியிருக்காங்க. ஆனா எங்க ஊர் தான், ஆனா இல்ல இன்னும் இந்த அவங்க ஜூம்ல கூப்பிட்டுருக்கீங்களான்னு கேக்குறேன். இந்த ஜூம்ல இருக்காங்களா? இல்ல, ஜூம்ல பார்க்க சொல்லியிருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன் இருக்காங்க. ஆனா கண்டிப்பா வருவாங்க. அவங்க இன்னைக்கு ஈவினிங்குள்ள பண்ணிடலான்னு சொன்னாங்க. நாளை பண்ணுவோண்டு. சரி சரி, ஓகே பார்க்குறேன் சார். நான் இந்த பிறகு பேசிட்டு சொல்றேன் சார். சரி சரி, ஓகே ஓகே, முயற்சி எடுங்க. நன்றி நன்றி. ஓகே சார். ஓகே, ஓகே, மகாலட்சுமி தேங்க்யூ அம்மா கூட பேசிக்கங்க. ஏன்னா இன்னைக்கு விட்டீங்கன்னா நாளைக்கு பயங்கர பிஸி ஆயிடுவாங்க அவங்க. இன்னைக்கு பேசிக்கங்க. ஓகே. பேசிட்டு இன்னைக்கே அந்த 2 ஐடியையும் ஆக்டிவேட் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, நன்றி ஓகே, நன்றி நன்றி. தேங்க்யூ சார். ஜெயபாலன் சார், நீங்க பேசலாம் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஐபை அன்பு உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சார். நான் நேற்று வந்து 3 ஐடி ஆக்டிவேஷன் பண்ணேன். அது நேற்று முன்தினம் வந்து ஒரு 7 ஐடி, மொத்தம் 10 ஐடி ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கு சார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நேற்றுக்கு 3 ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்களா சார்? ஆமாங்க சார். ஓகே, சிறப்பு சிறப்பு. முதல் 10ங்கிற மைல் கல்ல தொட்டிருக்கீங்க. டைரக்டா நீங்க எல்லாமே டைரக்ட் தானே சார் நீங்க கொடுத்துருக்கிறது? ஆமாங்க சார், எல்லாமே டைரக்ட் தான் சார். நீங்க கொடுத்துருக்க 10 உங்களோட டைரக்ட். ஓகே, அருமை. பாருங்க, ஒருத்தரால 10 கொடுக்க முடியும் அப்படின்னா நிச்சயமா எஸ் அப்படின்னு சொல்லி முயற்சி செய், முடிவு பற்றி அச்சம் வேண்டாம் அப்படின்னு வச்சிருக்காரு அவருடைய இந்த இதுல ப்ரொஃபைல் பிக்சர்ல. அதுதான் முக்கியமும் கூட. முடிவு எதா இருந்தாலும் அதை பத்தி கவலையே வேண்டாம், முயற்சி செய்யறதுதான் மூலதனமா இருக்கணும் அப்படிங்கறத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த முயற்சியில வெற்றி. கடந்த 2 நாள்ல 7+3 10 ஐடிகள் ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஜெயபாலன் சாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமா 10 ஐடிகளுக்கு $50 என்பது பரிசு தொகையாக காத்திருக்குது. உடனடியாக உங்க வாலெட்டுக்குள்ள வரும் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். ரொம்ப தொடர்ந்து அந்த மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, அந்த 10 பேரையும் நீங்க லிஸ்ட்ல கொண்டு வாங்க, ஜூம்குள்ள கொண்டு வாங்க. 10 பேருக்கும் அவங்க 10 பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. டீம்ல 100 பேர் தாராளமா உடனடியா வந்துருவாங்க. கண்டிப்பா என்னுடைய கோல் வந்து இந்த 300 டேஸ் முடியறதுக்குள்ள என்னுடைய 100 அச்சீவ்மெண்ட் முடிஞ்சிடும் சார். கண்டிப்பா. ஆஹா, அருமை அருமை, சூப்பர். வாங்க, தொடர்ச்சியா உங்களுடைய குரல் அடிக்கடி ஒலிக்கணும். நன்றி ஜெயபாலன்னா. இப்போ இந்த எடுத்த முயற்சினால உங்களுக்கு கிடைச்சது என்ன? கற்றது, அதனால பெற்றது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த 10 ஐடிகள் பண்ண இந்த 2 நாள்ல உங்களுடைய அனுபவம் என்ன? அது மூலமா எவ்வளவு $US நீங்க பெற்றிருக்கீங்க, USDT பெற்றிருக்கீங்க, அது சொல்லுங்க. என்னுடைய இன்வைட் டொனேஷனாக $100, பிஐபி வாலெட்ல ஒரு $120 கிடைச்சிருக்கு சார். ரொம்ப மகிழ்ச்சி. அது இல்லாமல் அச்சயத்திலிருந்து எனக்கு ஒரு
ஒரு பொக்கிஷமான ஒரு $50 கிடைக்க போகுது. அதுவும் ரொம்ப எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. இந்த பயணம் வந்து எனக்கு வந்து இன்னும் ரொம்ப உத்வேகத்தை ஊட்டுது. நான் இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கு அந்த அச்சயம் வந்து ரொம்ப எனக்கு உறுதுணையாக இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இதை வந்து இன்னும் இன்னும் அடுத்தடுத்த லெவல் முடிச்சு என்னுடைய ஆனந்தத்தை நான் எப்படி மக்களிடத்துல இந்த ஐபை சொந்தங்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆவலா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி சார், சந்தோஷம் சார். அருமை அருமை, ரொம்ப மகிழ்ச்சி. ஜெயபாலன் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வாய்ப்புகளை உருவாக்கி உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 50% நீங்க கொடுங்க, 50% நான் பொறுப்பெடுத்து அச்சயம் மூலமாக லோன் பெற்று அதை ஐடியா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி ஏற்கனவே ஒரு 6-7 நண்பர்களை முதல்ல கொண்டு வந்தாரு. அந்த தொகை எல்லாமே பாத்தீங்கன்னா அவரே பொறுப்பெடுத்து எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி கொடுத்தாரு. இப்போ அதே மாதிரி ஒரு சைக்கிள், அதாவது அந்த பொறுப்பேற்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கறது மட்டுமல்ல, அந்த ஐடியா ஆக்டிவேஷனுக்கு 50% அந்த $25 தாம் பொறுப்பு அப்படிங்கிறதையும் பண்ணி கரெக்டான நேரத்துக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டியும் சரியா மெயின்டைன் பண்ணிட்டே வராரு. ஜெயபாலன் சார், நிச்சயமா நீங்க ஒரு மிகப்பெரிய இலக்கை தொடுவீங்கன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. 100ங்கிற இலக்கை அடைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 101ல இருந்து அட்சயம் உங்க கூட கை கோர்த்துரும். 101ல இருந்து அன்லிமிட்டடா எத்தனை லட்சம் பேருக்கு வேணாலும் வாய்ப்பு கொடுக்கலாம். $50 அச்சயம் கொடுக்கும் என்ற ஒரு பகிர்வை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள், உங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார். இந்த ஐபை அச்சயத்துக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு இந்த பொக்கிஷமான வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப நன்றி 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 சார். நன்றி, சிறப்பான நன்றி. இப்ப அவர் சொன்ன மாதிரி 100 + 120 + 50, அப்போ $270 2 நாள்ல, நேற்றைக்கும் அதன் முதல் நாள்லயும் எடுத்த முயற்சியில $270 அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா ஒரு 26,000 ரூபாய்க்கு ஈக்குவல். 2 நாள்ல 26,000 ரூபாய் வந்து அவருடைய உழைப்புக்கு கிடைச்ச ஒரு அருமையான முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி. இது மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான் அச்சயத்துக்கு இருக்கு. சோ அதனால எல்லாருடைய உழைப்பும் எல்லாருடைய கைகளும் ஒண்ணு சேரணும் அப்படிங்கறதுதான். நம்ம எல்லாரும் சேர்ந்து 150 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் அச்சயத்தை உருவாக்கணும். ஆனா 3ல் ஒரு பகுதி தான் நம்ம தொடர்ந்து வர்றோம். மீதி 2 பகுதி மக்கள் கிட்டத்தட்ட ஏராளமான 100 நபர்களுக்கு மேல ஐடியில தான் இருக்கிறாங்க, எதுவுமே பண்ணாம. சோ அவர்களுடைய முயற்சியும் நாம ஒரு சேர இந்த இடத்துல செயல்படுத்தி பெரும் வெற்றியை பார்க்கக்கூடிய நாளாக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் நமக்கு. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும்ங்கிற நோக்கம் தான் அட்சயத்திற்குன்னு சொல்லி ஜெயபாலன் அவர்களுடைய அந்த பகிர்வுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி ஜெயபாலன் அண்ணா, நன்றி நன்றி. என்னுடைய இந்த வெற்றிக்கு வந்து இந்த நேம் லிஸ்ட் தான் சார் காரணம். நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த நேம் லிஸ்ட் வந்து என் பேச்சை யாரு கேட்பாங்களோ அவங்கள மட்டும் ஒரு 30 பேர் செலக்ட் பண்ணி 30 பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன். அதில் ஒரு 10 பேர் ஆக்டிவ் ஆகிட்டாங்க. இன்னும் ஒரு 20 பேரும் இந்த மாதத்துக்குள்ள ஆக்டிவாக இருக்கு வாய்ப்பு இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி, சிறப்பான ஒரு விஷயத்த மறுபடியும் ஞாபகப்படுத்தினீங்க. நேம் லிஸ்ட், கண்டிப்பா நேம் லிஸ்ட்ங்கிறது டெய்லி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுல இருந்து டெலிட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு ப்ராசஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம்னா, யார் யாரு பேச்சு கேட்கல, யார் யாரு கூப்பிட்டு ஜூம்குள்ள வரலையோ அந்த பேரை நீங்க தாராளமா ரிமூவ் பண்ணிடலாம். அந்த பேரு 3 முறை வாய்ப்பு கொடுப்போம். முதல் ஜூம் காரணம் சொல்லப்படும், எனக்கு அந்த வேலை இருந்தது, இந்த வேலை இருந்தது, வர முடியல, நான் பஸ்ல டிராவல்ல இருக்கு, ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அடுத்த முறை மீண்டும் ஒரு முயற்சி, மீண்டும் ஒரு இணைப்பு. நாம சரி பரவாயில்ல ஜூம்ல வர முடியலனாலும் இந்த வீடியோவை கவனிங்க அப்படின்னு நம்ம அந்த வீடியோவை அனுப்புறோம். அதுக்கப்புறமும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது, இல்ல சார் எனக்கு நேரம் இல்லை, நான் அதை பார்க்கல, ரைட். 3வது ஒரு முறை நாமளே நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை, நாம புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை ஒரு 10 வார்த்தைகள் மூலமாக அவங்களுக்கு நம்ம வெளிப்படுத்துறோம். அதை பொறுமையா கேட்டுட்டு அவங்க ரிசல்ட் கொடுக்கல, அவங்க நம்ம சொல்றபடி அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கல, ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு நம்ம வந்து இனிஷியேட் பண்றோம். அந்த இனிஷியேஷனுக்கு அவங்க உட்படலைன்னா அவங்க நம்மளுடைய நேம் லிஸ்ட்ல இருந்து தாராளமா எடுத்துடலாம். அப்போ இந்த மாதிரி நேம் லிஸ்ட்ல இருந்து கழிக்க நம்முடைய நேம் லிஸ்ட்ங்கிறது இன்னும் மெருகேறும். சரியான நபர்களுடைய அந்த பாதை, அந்த நபர்களுக்கு வழிகாட்டுதல் என்பது தொடர்ந்து புதுசா 10 நபர்களை டெய்லி அந்த நேம் லிஸ்டுக்குள்ள கொண்டு வந்துட்டே இருக்கிறோம்னா, கண்டிப்பா ஜெயபாலன் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் மிராக்கலா ஒரு 10 ஐடிங்கிறது தாராளமா வரும். பைப்லைன்ல ரெடியா இருக்கும். ஒருத்தர் ஐடி ஆக்டிவேட் பண்ணிருப்போம், அடுத்தது இன்னொருத்தர் கூப்பிடுவாரு, சார் நான் தயாரா இருக்கேன், என்னோட ஐடியா ஆக்டிவேட் பண்ணுவோம் அப்படின்னு உங்களை நோக்கி மக்கள் வரக்கூடிய ஒரு நபராக, மனித காந்தமா நீங்க மாறிடுவீங்க. இதுக்கு செயல்பட வேண்டிய விஷயம் என்னன்னா,
நேம் லிஸ்ட்டை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி அதுக்காக திருப்பி திருப்பி நம்ம அதை இப்ப நான் சொன்ன விஷயத்த திருப்பி திருப்பி ரீசைக்கிளிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி வெற்றிக்கு காரணம் அதுவே ஜெயபாலன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நன்றி நன்றி, பகிர்வுக்கு நன்றி. ரெண்டாவது இந்த ஜூமுக்கு வர முடியாதவங்களுக்கு நான் வீடியோ தான் சார் அனுப்புறேன். நிச்சயமாக வீடியோ பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்க. அந்த வீடியோ பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஒரு சில விஷயம் புரியுது புரியல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சொல்லும் போது சரி ரைட்டு ஓகே நீ சொல்றதுக்காண்டி நான் செய்கிறேன் அப்படின்னு வராங்க சார். அதனால நம்ம ஜூமில் வரமாட்டேங்கிறாங்கிறக்காண்டி நம்ம வெயிட் பண்ணாமல் நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே நம்ம அந்த நேம் லிஸ்ட்டில் வீடியோ ஃபர்ஸ்ட் அனுப்பி நம்ம பார்க்க வச்சிட்டோம்னாவே நம்ம வெற்றி சக்ஸஸ் சார். எந்த வீடியோ பயன்படுத்துறீங்க ஜெயபாலன் சார் நீங்க? ஆமாம், அந்த ஐபை அந்த இது யூடியூப் வீடியோங்க சார். யூடியூப் வீடியோல வந்து ஒரு 16 நிமிஷம் அறிமுகம் இருக்கு, 2 பேர் உரையாடுற மாதிரி, அதுங்களா? இல்லை, நிறைய வீடியோ இருக்குங்க சார். உங்கள் வீடியோ நான் ப்ராப்பராக அனுப்பியிருக்கேன் சார். நீங்கள் இந்த பிளான் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்களா, அந்த வீடியோ அனுப்பியிருக்கேன் சார். ஓ ஓகே ஓகே, ரைட். இது ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே கிளியராக இருக்குது, கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குது. அதனால அந்த வீடியோ அனுப்பியிருக்கேன் சார். அருமை அருமை, ரொம்ப நன்றி உங்களுடைய பகிர்வுக்கு. உங்களுடைய வெற்றிக்கான காரணம் எல்லா விஷயத்தையும் நீங்க பகிர்ந்திருக்கிறீங்க. இது மாதிரி டெய்லி உங்க குரல் ஒலிக்கணுங்கிற ஒரு கோரிக்கையோட நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா, தேங்க்ஸ். ரொம்ப அனைவருக்கும் ஒரு ஆனந்தத்தில் நான் மகிழ்ந்திருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாரும் ஆனந்தத்தில் மகிழணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணும்போது நம்ம ஐபை வந்து ரொம்ப வெற்றி அடையும். கண்டிப்பா அதில் எல்லோருமே ஒரு பொருளாதாரத்திலும் மகிழ்ச்சியிலும் எல்லோருமே சிறந்து இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி ஜெயபாலன் அவர்களுக்கு. சிறப்பா சொன்னீங்க. நிச்சயமா 150 குடும்பங்கள் முதல் வெற்றி அடையணும். முதல் இலக்கு அவங்க எல்லாரும் லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரனாகவும் மாறக்கூடிய விஷயம் அச்சயத்தின் மூலமா நடக்கணும்ன்ற ஒரு பேரார்வம் இருக்கு. அது நிச்சயமாக நடக்கும். எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம். நன்றி ஜெயபாலன் அவர்களுக்கு. அடுத்தது மகாலட்சுமி அம்மா, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். ஹைஃபேஸ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். சார் முதல் வணக்கம் அம்மா விஜயலட்சுமி அம்மாவுக்கு சொல்லிக்கிறேன். அவங்க தான் என்னை அறிமுகப்படுத்தி விட்டாங்க. அவங்களுடைய தம்பி அன்பழகன் அவங்களுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அவங்க தான் என் நம்பரை கொடுத்து பேச வச்சிருக்காங்க. இதுல நான் பயனடைஞ்சதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரெண்டாவது என்னுடைய வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கு. இதுல வந்து நேத்து நான் ரொம்ப இந்த பணம் எப்படி எடுக்க போறோமோன்ற ஒரு பயத்திலேயே ஒரு கவலையிலே இருந்தேன். அப்ப சார் புதியவனன் சார்கிட்ட பேசினேன். சார் சொன்னாங்க, நீங்க கண்ணன் சார்கிட்ட பேசுனீங்களா? நாங்க பேசலாம் சார், அவர்கிட்ட பேசல, அவங்க பிஸியா இருப்பாங்களா சார் அப்படின்னு. இல்லம்மா நீங்க அங்க பேசுங்கம்மா அப்படின்னாங்க. சரிங்க சார்ட்டு அவர்கிட்ட சொன்னதவே அப்படியே அவங்ககிட்டயும் பேசினேன், கண்ணன் சார்ட்டையும் பேசினேன். சரிம்மா கொஞ்சம் நான் மீட்டிங்ல இருக்கேன், ஒரு 1 ஹவர்ல உங்களுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னாங்க. அவர்ஸ்குள்ளே எனக்கு பணம் கைக்கு வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாப்பாவுடைய ஆஸ்பத்திரி செலவு, 2வது இது நேற்று ட்ரெஸ் எடுத்தேன். என் பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ் அதுகளுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமா இது பண்ணேன். ஐவி கேம்புக்கு பணம் கட்டினேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். ரொம்ப ரொம்ப கோடான கோடி நன்றி சார். ரொம்ப என் வாழ்க்கை தரமே என்னை நினைச்சு பார்க்க முடியல. என் வாழ்க்கையில இப்படி ஒரு அற்புதமும் ஒரு அதிர்ச்சி, ஒரு இன்ப அதிர்ச்சி நடக்குமான்றது என்ன என் கண்ணால நம்ப முடியல. அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குங்க சார். ஐபிஎஸ் மக்கள் அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. எங்கேயோ இருந்து எனக்கு வேலை செஞ்சு, ஆனா நான் செய்யற வேலை கொஞ்சம் தான், ஆனா எனக்கு கிடைச்ச அமௌண்ட் நினைச்சு பார்க்க முடியாத அமௌண்ட் கிடைச்சிருக்கு. சந்தோஷம் சார். ஐபிஎஸ் மக்கள் அனைவருக்கும் நன்றி 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 சார். நன்றி. அருமை, நன்றி. நாளைக்கு கிறிஸ்துமஸ் தினம் உங்களுக்கு கொண்டாட்டமாக அருமையான ஒரு மகிழ்ச்சியான நாளா அமையட்டும். அச்சயமுடைய பரிசுன்னு உங்களுக்கு நீங்க இப்ப பதிவு பண்ணியிருக்கீங்க. பாருங்க, அந்த நேரத்துக்கு கரெக்டா அந்த நேரத்துல நேத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு சிக்கலான சூழ்நிலையில இருக்கிறதாக சொன்னீங்க. 2வது இப்ப நீங்க ஷேர் பண்ணும்போது இந்த நாளைக்கு விழாவுக்காக ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பதிவு பண்ணும்போது ரொம்ப சிறப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சு தீபாவளி அன்னைக்கு தீபாவளி பணம் கொடுப்பாங்க, ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, இனிப்பு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி. அதே மாதிரி கிறிஸ்துமஸ்க்கு நடந்திருக்கு. இது நேரடியா கொடுக்காம அச்சயம் மூலமாக வந்து சேர்ந்திருக்கு. எல்லாருடைய அன்பும் வாழ்த்துக்களும் மகாலட்சுமி அம்மாவுக்கு. நன்றி நன்றி, சிறப்பான ஒரு நன்றி பகிர்வுக்கு. அடுத்தது காளிமுத்து அண்ணா, வணக்கம். பழனி காளிமுத்து அண்ணா. மகாலட்சுமிக்கு நன்றி, வணக்கம்.
புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி அட்வான்ஸ் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி சந்தோஷம். அம்மா, நன்றி அம்மா, நன்றி அம்மா. சந்தோஷப்படுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாம்மா, கண்டிப்பாம்மா. தேங்க்யூம்மா. ஹாப்பி கிறிஸ்மஸ், அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் சொல்லிருங்க. சேம் டு யூ. நான் தேங்க்யூ, பெற்ற தேங்க்யூ சார். இன்பமும் மையமும் பெற வேண்டும். இது தேங்க்யூ. வந்து இது வந்து பழமொழி. அதை இன்று நிறைவேற்றி விட்டது நமது அச்சயம். அச்சயம். இதுதான் உண்மை. ஆமென். சார் வணக்கம் சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். நிச்சயமா. நன்றி, நன்றி. காளிமுத்தண்ணா காலை சொல்லுங்க. வணக்கம் சார். காலை வணக்கம். அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் சார். சிறப்பான தகவலை சொல்லியிருக்காங்க சார். கொஞ்சம் சத்தமா பேச சொல்லுங்க அவரு. பேசுறேன். வில்லேஜ் ஆபீசர் காளிமுத்து அவர்கள் கொஞ்சம் சத்தமாக பேசும்படி கேக்குறாங்க. சார் பேசுறது சார். இப்ப கேக்குதா சார்? இப்ப கேக்குது, கிளியரா இருக்குங்க. நீங்க பேசுறது உங்களுக்கே கேட்கலன்னா இப்போ கேட்டுருங்க சார். எங்கள் குரல் உங்க பக்கம் ஒலிக்கும் சார். அச்சய வணக்கம் சார். அச்சய வணக்கம். சிறப்பா போயிட்டு இருக்கு சார். நேற்றைக்கு நான் 2 பேரை இன்ஆக்டிவ் பண்ணி விட்டுருக்கேன் சார். இன்னைக்கு இன்ஆக்டிவ் டோனரா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க? பண்ணிட்டேன் சார். இன்னைக்கு அந்த 2 ஐடி ஆக்டிவேட் பண்ணிடலாங்களா? அதுதான் சார் இன்னைக்கு சொல்றேன் இருக்கேன் சார். அதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பண்ணி விட்டுறேன் சார். ஓகேண்ணா, ஓகேண்ணா. அது ஏற்கனவே ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ நான் இன்ஆக்டிவா 4 இருக்கு சார். ஃபாலோ பண்ணிட்டு இன்ஆக்டிவ் ஐடி பண்ணிருக்கீங்க. அந்த 4 பேரையும் ஃபாலோ பண்ணா ஆக்டிவ் டோனரா அவங்கள மாத்தலாம். மாத்திடுறேன் சார். ஓகேண்ணா சார். ஓகே, வேற எதுவும் பகிர்வுகள் இருக்குங்களா உங்க சைடுல இருந்து? ஹைஃபை ஸ்பேஸ் ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? அதுவும் இது ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு சார். நம்ம பண்றதுல ஒரு திருப்தி, எதை செஞ்சாலும் ஒரு திருப்தி இருந்தா கொஞ்சம் நல்லா பண்ணலாம். அந்த இது இருக்கு சார். மகிழ்வித்து மகிழ்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல போயிட்டு இருக்கு. இது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் நம்ம வளப்படுத்துறதுக்கான ஒரு வாழ்வாதாரம், ஒரு மூலாதாரம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் சார். இது நெகட்டிவா சொல்றதுக்கான வாய்ப்புகள் 1% கூட இல்லை. எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. மக்கள் தான் கொஞ்சம் லேட் ஆகுறாங்க. அவேர்னஸ் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். நல்லது எப்பவுமே ரீச் ஆகுறது லேட்டாக தானே சார் கிடைக்கும். நிச்சயமா, நிச்சயம். அதுக்காக வெயிட் பண்ண வேண்டியது, ஃபாலோ பண்ண வேண்டியது. இந்த வந்தார் சார் வந்தாரு, இந்த பண்ணியிருக்காங்கல்ல சார் அச்சயத்தில், அந்த மாதிரி தொடர் முயற்சியில நம்ம வளர்ச்சியை நோக்கி செல்லலாம் சார். அச்சயம் சிறப்பா இருக்குங்க சார். நிச்சயமா சார். நன்றி, நன்றி. பழைய டீம் எல்லாம் அப்படியே இருக்காங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன், வந்துருவாங்க சார். கண்டிப்பா. மக்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்துறேன். அதாவது பழனி ஏரியாவை சேர்ந்த வில்லேஜ் ஆபீசரா ஒர்க் பண்ணிக்கிட்டே நம்மளுடைய அச்சயத்திலையும் உறுப்பினராக இருந்து நம்மளுடைய மதுரை ப்ரோக்ராம்லையும் கலந்துக்கிட்டு தொடர்ச்சியா இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய அந்த பக்கம் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த நிகழ்ச்சிகள்ல எதையும் மிஸ் பண்ணாம அங்கேயும் வேலை செஞ்சுக்கிட்டு கிடைக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தை கூட ஹைஃபை ஸ்பேஸ்க்காக அர்ப்பணிப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய திரு காளிமுத்து அண்ணாவுக்கு நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இப்ப அவர் சொன்னதுதான் நிஜம். செய்யற வேலையில ஒரு திருப்தி இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஹைஃபை ஸ்பேஸ்க்காக ஒரு துரும்ப கிள்ளி போட்டா கூட நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன திருப்தி கிடைக்கும். ஒரு சிறப்பான பாதையில நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த மன திருப்தியே நமக்கு ஒரு பெரிய உத்வேகம் கொடுக்கும், வாழ்க்கையை அர்த்தமா மாத்தும் அப்படிங்கிறத அருமையா பதிவு பண்ணிக்கிட்டாரு காளிமுத்து அண்ணா. நன்றி உங்களுடைய முயற்சிக்கு. இன்றைக்கு அந்த 4 ஐடியா ஆக்டிவேட்டுக்கான முயற்சியை பண்ணுங்க. என்ன சப்போர்ட் வேணுமோ அந்த சப்போர்ட் அட்சயம் கொடுக்கும்னா. காளிமுத்து அண்ணா நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி. வணக்கம் எஸ்ஏஎஸ் அவர்களுக்கு வணக்கம். சர்ஜரி ரிலேட்டடா எதுவும் அப்டேட் இருக்குங்களா சார்? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ நான் ரெடியா இருக்கேன். இன்னும் டேட் இன்ஃபார்ம் பண்ணாம இருக்காங்க. மேபி 1 or 2 daysல எனக்கு தகவல் கொடுத்துருவாங்க சார். ஓகே, ஓகேங்க. நீங்க ஹெல்த்தை நல்லபடியா பாத்துக்கோங்க. என்ன பகிர்வு இருக்கு நம்மளுடைய வேலுமணி அவர்கள், ஆர்கே அவர்கள், அப்புறம் இன்னும் நம்ம செனான் அவர்கள். ஆமா சார். இப்போ சென்னான் மட்டும்தான் எனக்கு தொடர்புல இல்லைங்க. ஒரு 1 week ஆச்சு. மீதியெல்லாம் தொடர்புல இருக்காங்க.
ஆர்கே வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ள வந்து அவர் 5 கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காரு. மேபி அவரும் வந்து ஃபுல்லா ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. எனக்கு தெரியப்படுத்தினாருங்க. அதே மாதிரி வேலுமணிஜி வந்து அவரும் மேபி இந்த வீக்ல இந்த மந்த் ஒரு 10 டேஸ்க்குள்ள வந்து இன்னொரு 5 அவர் தனி பர்சனல் 5 வந்து கம்ப்ளீட் பண்ணுவாருங்க. எல்லாமே வாய்ப்பு இருக்கு. மல்லிகேஸ்வரன் அவர்கள் மல்லிகேஸ்வரன் வந்து இன்னைக்கு மேபி 1 or 2 ஐடிஸ் இன்னைக்கு ஆக்டிவேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். ஓ ஓகே. எல்லாமே ஃபாலோப்ல இருக்குங்க. ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை. என்னுடைய டைரக்ட் தான் வந்து கொஞ்சம் அப்படியே டிலேவா இருக்குது. மேபி நான் சொல்ற ஆல்ரெடி கமிட் பண்ண மாதிரி வந்து ஜனவரி 15க்குள்ள நான் அந்த 5 கம்ப்ளீட் பண்ணிடுவேன் நிச்சயமா. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லைங்க, நான் கடந்த ஒரு 2-3 நாட்களா வந்து ஒரு சிறிய ஒரு முயற்சி போட்டுட்டு இருக்கேன். நேம் லிஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. அது விஷயம் பார்த்தா நான் ஷேர் பண்ணத உள்ள வந்தேன். ஜெயபால் சார் சொன்னாங்க நேம் லிஸ்ட் தான் காரணம்னு மென்ஷன் பண்ணாங்க. இது சார் கேக்குதுங்களா? கேக்குது, நீங்க அப்படியே தொடருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஜெயபால் சார் இப்ப பேசும்போது சொன்னாங்க நேம் லிஸ்ட் தான் காரணம்னு மென்ஷன் பண்ணியே சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நேம் லிஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்து தான் வந்து நம்ம துறைக்கு வந்து அதுதான் வந்து ஒரு எரிபொருள் மாதிரிங்க. அது அப்படி அடிக்கடி நம்ம சொல்றது வழக்கம். சொல்லி யாராவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா, சாதிச்சுட்டாங்க அப்படின்னா, உண்மையா சொல்றாங்க, மிகப்பெரும் சந்தோஷமா தான் அடையிறோம் நாம. ஏன்னா அது நேம் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுதான் நம்மளுடைய ரா மெட்டீரியல் அப்படின்னு மனசுல வச்சுட்டோம்னா, பாக்கெட்ல ஒரு சீட்டை ஒரு சின்ன நோட்டை வச்சுட்டு எடுத்து பார்க்கும்போது 100-150 பேர் உள்ளுக்குள்ள வச்சிருந்தோம் அப்படின்னம்னா, அது ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குமுங்க. நம்ம ஹைஃபைக்கு, குறிப்பா ஹைஃபை ஸ்பேஸுக்கு வந்துங்க அது ரொம்ப 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 அத்தியாவசியமான விஷயமுங்க. அது கரெக்டா செஞ்சிருக்காங்க ஜெயபாலன் சார். சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் ஒன்றும் சொல்லல, நாங்களா சொல்லல, தெரிஞ்சதுதான் சொன்னோம். பட் அதை கரெக்டா டைமுக்கு சொல்லியிருப்போம் நான் நம்புறேன். அது மாதிரி எல்லோரும் இங்க தளத்துல கூடிய அனைவருமே தயவு செய்து நான் சொல்றது அதுதானுங்க. நம்ம எல்லாம் இணைஞ்சு ஒட்டுக்கா பாடுபட்டா மட்டும்தான் ஸ்பேஸ் 2, ஸ்பேஸ் 3, ஸ்பேஸ் 4, ஸ்பேஸ் 5 இதெல்லாம் நம்ம வந்து பயணம் பண்ண முடியும். பாருங்க, ஸ்பேஸ் 1லயே நம்ம மென்டார் டாக்டர் பதிலன் சார் சொல்லுவாங்க பணம் குட்டி கிடக்கு அப்படின்னு. அது நிச்சயமா இப்பதான் உருவாகிட்டு இருக்குது. நான் ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சிருந்தேன். அச்சயம் உருவானதுக்கு அப்புறம் சில பேர் வந்து சொன்னாங்க கூட்டமே வரல, டீம்ல 150 பேர் வரல அப்படின்னு. நான் சொன்னேன் எல்லாம் பொறுமையா இருங்க, தை மாசத்துல இருந்து பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க நான் சொல்லியிருந்தேன். அது இப்ப செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. நான் சுதாரி மேடம்க்கு, மகாலட்சுமி அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஃபண்டு வரும்போது இந்த மாதிரி வந்து இப்ப 350, 400ன்னு சொல்றாங்க. இனி இன்னொரு ஒரு 3-4 மாதம் 6 மாசம் கழிச்சுட்டு பார்த்தா 3000, 4000 சொல்ல போறாங்க. இது நம்மளுக்கு அனைவருக்கும் நிச்சயம் கிடைக்கும். நான் மனதார நம்புறேங்க. ஹைஃபை ஸ்பேஸ் வந்து புரிஞ்சுதோ புரியலையோ தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய அனைவருமே நம்மளுடைய நண்பர்கள் இணைச்சு அவங்களுக்கு புரிய வைங்க. ஜூமுக்கு வரல அப்படின்னா நீங்க வீடியோ அனுப்பிச்சு கொடுங்க, நீங்க நேர்ல பேசுங்க, நீங்க முழு புரிதல் எடுத்துக்கோங்க. இந்த பிளானை வந்து ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னம்னா நிச்சயமா சொல்றேனுங்க, இதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஹைஃபை ஸ்பேஸ்ல வந்து ஒருத்தர் பயணம் செஞ்சு அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னா வேற எந்த துறையிலையும் பண்ண முடியாது. அவ்வளவு மிகச்சிறந்த அற்புதமான வந்து ஒரு அதிசயமான ஒரு பொக்கிஷமா கிடைச்சிருக்குதுங்க ஹைஃபை ஸ்பேஸ். இதை வந்து நேம் லிஸ்ட் பிளஸ் தொடர்ந்து ஃபாலோ அப், க்ளோசிங், இந்த 3ஐயும் கரெக்டா செஞ்சோம் அப்படின்னம்னா அழகா நீங்க வந்து சம்பாதிக்க முடியும். அச்சயம் இப்பதான் வந்து தன்னுடைய திறமை காமிக்க ஆரம்பிச்சிருக்குது. இனி பாருங்க, இன்னொரு 3-4 மாதங்கள் கழிச்சுட்டு இப்ப 350-400 சொல்றதெல்லாம் வந்து 3000-4000 சொல்ல போறோம். ஸ்பேஸ் டூல் இருந்து பயணம் தொடங்கும் போது அப்படியே ஒரு டாலர் மலையா இந்த மாதிரி ஒரு சூரியத்துல வந்து வேல்ட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 1000-2000 வந்திருக்கும் டெய்லியும். அப்ப எப்படி இருக்குன்னு கற்பனை மட்டும் பண்ணி பாருங்க தயவு செய்து. அதான் நான் ஆழமா சொல்றேன். நிச்சயமா அனைவரும் இணைந்து செயல்படுவோம். நானும் என்னோட வேலையை சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறேனுங்க. நானும் நேம் லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நிறைய டெய்லியும் பேசிட்டு இருக்கோம். நிச்சயமா வந்து என்னுடைய டைரக்டுங்கிறது வந்து அதிகமா நான் வந்து ஸ்பான்சரிங் பண்ணிட்டே தான் இருக்க போறேன், தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்க போறேன். அது நிச்சயமா 100 கணக்கு மேலதான் இருக்க போகுது, கம்மியா இருக்க போறது இல்லைங்க. ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும். தேங்க்யூ வெரி மச் கண்ணன் சார். நன்றி சேகர் சார். நன்றி. உங்களுடைய அந்த எனர்ஜெட்டிக் வேர்ட்ஸ் உண்மைதான். நீங்க 100% அந்த பிளானை உள்வாங்கி முழுமையா வந்து பகிர்ந்திருக்கிறீங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய பகிர்வுக்கு. சொல்லுங்க ஜெயபாலன் சார். சேகர் சாருக்கு ரொம்ப நன்றிங்க சார். அவங்களுடைய ஆப்ரேஷன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க இறைவனை வேண்டுகிறேன். நம்ம அச்சயத்தில் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். மேலும் இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக நடைபெற்று அவங்க சார் வீடு திரும்பி நம்ம ஹைஃபை அச்சயத்தில் வந்து நாங்கள் ஈரோடுல இருந்து கலக்க போகிறோம். அது எந்த விதமான மாற்றம் இல்லை. சார் வந்தாருன்னா வேற லெவலில் ஈரோடு டீம் பில்ட் ஆகும் சார். ஓகே, நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார்.
நிச்சயமாக கடந்த ஒரு மாதத்துக்கு மேல சேகர் சாகருக்கான ஹீலிங் ப்ராசஸ் இங்க வந்து வேண்டுதலாக வைக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா ஒரு நல்ல பலனோட மீண்டும் நம்மளோட ஒரு ஃபுல் ஃபோர்ஸோட இயங்க தயாரா இருக்கிறாரு. நன்றி சார். உங்களுடைய அந்த வாய்ஸ் கிளியரான ஒரு சப்ஜெக்ட மக்களுக்கு ஆழமா புரிஞ்சு இந்த நேம் லிஸ்டோட முக்கியத்துவத்தையும் பிளானோட ஆழத்தையும் இவ்வளவு இருக்கு, அதனால நீங்க வந்து மிஸ் பண்ணாம எல்லாரும் பங்கேற்றா மட்டும்தான், ஊர் கூடி ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் தேர் நகருங்கிற விஷயத்த ரொம்ப ஆழமா மறுபடியும் பதிவு பண்ணிருக்கீங்க. உங்களுடைய பதிவுக்கு நன்றி. நன்றி. அடுத்தது நம்ம சுஜாதாமா தயாரா இருக்கிறாங்க. வணக்கம்மா, பேசலாம். குட் மார்னிங் சார், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். நேத்தி நான் ஸ்டுடியோல கொஞ்சம் பிஸியா இருந்தேன். எப்போ டைம் கிடைச்சதோ அப்பெல்லாம் இயர்ஃபோன் போட்டு ஒரு காதுல இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டேன், இன்னொரு காதுல அங்க என்ன நடக்குதுன்னு ஸ்டுடியோல அந்த மாதிரி ஏதோ ரெண்டு காதுல ரெண்டு வேற கேட்டு ஏதோ பண்ணேன். கிளாஸ் ரூம்ல திருட்டுத்தனமா செல்போன்ல வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கிற மாதிரி. ஓகே, அதே இல்ல, எனக்கு ஒரு ஸ்பெஷல் சேர் இருக்கும் சார். அங்க எம்டி மியூசிக் டைரக்டர் சேர், அங்க ஒரு டெஸ்க் மாதிரி இருக்கு. அங்க கீழே யாருக்கும் தெரியாம என் போன் வச்சு அங்க வேற ஃபேஸ்புக்ல இது டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அங்க எல்லாம் போய் ஜாயின் பண்ணி அது வேற செஞ்சுட்டே இருந்தேன். சோ 3 வேலை போயிட்டு இருந்தது. எப்படி இருக்காங்க சுஜாதாமா? ஐயோ, ஒரு கேரல்ஸ் பாடி 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 கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் அவர் வாய்ஸே போயிடுச்சு, பேச முடியல அவருக்கு. நேற்றுக்கு நம்ம பாலு அண்ணா வந்து ஒரு 1000 rupees அனுப்பி இருக்காங்க நம்ம. ஆமா, எனக்கு அனுப்பினாரு, நான் அவருக்கு அனுப்பியாச்சு. அப்புறமா அந்த இது டிரான்சாக்ஷன் ஸ்கிரீன்ஷாட் கூட அனுப்பியாச்சு இவருக்கு, பாலு சாருக்கு. அப்படியே ஏடிஆர் சார் முந்தா நேத்து அனுப்பினாரு, அது கூட அவருக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டாச்சு. சோ வித் ப்ரூஃப் எல்லாம் நடந்தாச்சு சார். அது யாரோ ஒருத்தர் 500 rupees மட்டும் யாரு தெரியல, யாரோ சொன்னாரு. அவரு நம்ம வேலூர் தமிழ்ல பேர் போட்டிருப்பாரு, கௌதமன் நினைக்கிறேன், அவர் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். கேட்டு பார்க்கலாம். அது ஒண்ணு மட்டும் வந்தா அவருக்கு கொடுத்துடலாம். ஓகே சார். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் வந்து அவங்களுக்கு ஒரு 1000 rupees இந்த மாதிரி திருட்டுத்தனமா பண்ண வேலையில. சரி சார். சுஜாதாமா, அவங்க கிளாடியா மேடத்துக்கு நாளைக்கு இந்த கிறிஸ்துமஸ் சார்பாக என் சார்பாக சுஜாதாமாவுடைய நம்பருக்கு நான் ஒரு 1000 rupees நான் இப்ப அனுப்பிடுறேன் இன்னைக்கு. ஓகே சார், அனுப்பி வைக்கிறேன் அவருக்கு. தேங்க்யூ so much. நன்றிமா. அவங்கள தொடர்ந்து ஜூம்ல மட்டும் பங்கேற்றுக்கிற மாதிரி, அவங்க ரெகுலரா பங்கேற்றுக்கிற மாதிரி நீங்க. நான் எல்லாம் பேசிருக்கேன். அவர் கிறிஸ்துமஸ் ஆன அப்புறம் வரேன்னு சொல்லிருக்காரு சார். கிறிஸ்துமஸ் ஒன்னு ஆயிட்டோம், ஏன்னா இந்த டைம்ல அவரெல்லாம் ஃபுல் பிஸி தானே. ஆமா ஆமா, முடிச்சிட்டு அதான் அப்புறம் வரேன்னு சொல்லிருக்காரு. ஓகே ஓகே. சோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நேத்தி நான் நிறைய குரூப்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன் சார். எந்த மாதிரி குரூப்ஸ்னா, எல்லாம் அனிமல் லவர்ஸ் குரூப்ஸ், அப்புறமா இந்த இது வாட் இஸ் தட் அனிமல் ஷெல்டர்ஸ், அதுக்காக சில ஆர்கனைசேஷன்ஸ் வெல்ஃபேர் இது இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் அவர் எல்லார்கிட்ட பேச முடியல, எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு பேசுறதுக்கு நேத்தி ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ தட். நான் ரிச் பாலு சார் கிட்ட ஒண்ணு ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கேன், அவர் கொடுக்கவே இல்லை. அவர் பெட் ஸ்டோர் ஓனரா இருக்காரு இல்லைங்களா. ஸோ அந்த பெட் ஸ்டோர் ஓனரா எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு ஐ வாண்ட் ஒன் இது. அவர் வாய்ஸ் மெசேஜ் போட்டா போதும். அவர் பெட் ஸ்டோர் ஒரு போட்டோ முடிஞ்சா அவருக்கு ஓகேன்னா அவங்க ஃபேஸ் காட்டுவாங்களா, என்ன அவங்க இஷ்டம். எத்தனை கிடைச்சிருக்கு என்ன அந்த மாதிரி எனக்கு வேணும். சார், என்னுடைய பெட் ஷாப் வந்து உங்களுக்கு நான் ஜிமெயில பேச சொன்னேன், உங்களுக்கு ஜிமெயிலே வர்க்கு சொல்லியிருக்கேன் சார். வெறும் பெட் ஷாப் போட்டா அதுக்கு நான் ஏதோ எடுத்து போட்டிருக்கேன் அப்படி ஆயிடும் சார். நான் என்ன பண்றேன்னு சொல்லுங்க.
உங்களுக்கு ஒரு ஐடியா எப்படி சொல்லலாம்னா, உங்க உங்க இதுல ஒர்க் பண்ற அந்த அம்மா வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க, ஆனா அனிமல் லவரா உங்களுடைய வாழ்க்கையில இந்த பிராணிகளை நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க, அது மூலமா உங்களுடைய பிசினஸ் உள்பட எப்படி மாறி இருக்கு, மொத்த வாழ்க்கையுமே உங்களுக்கு அது அந்த டாக் ட்ரெயினரா இருந்த அந்த அனுபவம், இத வந்து ஒரு 2 நிமிஷம் வீடியோவா நீங்க முடிஞ்சா வீடியோவா நீங்க பேசும்போது அவங்க வீடியோ எடுத்து அந்த வீடியோ அனுப்பிச்சா போதும். அதுதான் சிறப்பானதா இருக்கும். இன்னைக்கு ஒரு மணிக்கு அவங்க கையில இருக்கும். சூப்பர்ண்ணா, சூப்பர். அவ்வளவுதான். இன்னைக்கு 1 மணிக்கு அவங்க கையில இருக்கு அந்த வீடியோ. என்னுடைய கடை சொல்லுங்க. அப்புறமா அதான் நான் ஸ்பெஷல்லா என்ன சொல்றேன்னா, மகாலட்சுமி அம்மா முந்தா நேத்து சொன்னாரு, கோமாதா பேர்ல நான் ஐடி போட்டிருக்கேன்னு. அப்படியே நீங்க உங்க கிம் பேர்ல இருக்குதானே, அப்படி ஏதோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு நிறைய பேர் தெரியும் சார். அவரு லட்சக்கணக்குல காசு போட்டு பணம் போட்டு அவரு நாய் இது இம்போர்ட் பண்றாரு, நாயை இம்போர்ட் பண்றாரு வேற தேசத்துல இருந்து. அந்த மாதிரி எல்லாம் தெரியும் நமக்கு ஆளு. அவருக்கு இந்த இதெல்லாம் ஐடியாவை கொடுக்கலாம். ஏமாச்சந்திரன் சொல்றீங்க? ஏமாச்சந்திரன் சென்னையில சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஹேமாச்சந்திரனா என்ன பேர் தெரியாது சார், எனக்கு பேர் தெரியாது. அவர் சொல்றவங்க வந்து ஹேமாச்சந்திரன் வந்து இம்போர்ட் பண்ணி நிறைய டாக்ஸ் வந்து இந்தியால குடுக்குறாங்க, அவங்கள சொல்றீங்களான்னு கேக்குறாரு. அவரு டைரக்டா தெரியாது எனக்கு. அந்த மாதிரி அவர்கிட்ட எல்லாம் வாங்கின அவர் தெரியும். சோ டாக் லவர்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அவர்கிட்ட எல்லாம் நம்ம ஏதோ டிஃபரெண்டா ஏதோ பண்ணலாம்னு பாக்குறேன். அவ்வளவுதான் சார். நம்ம ஹைஃபை அட்சயம் சார்பாக கருணை கரங்கள் அனிமல் வெல்ஃபேர்ங்கிற குரூப்ல நம்ம பாலுனாவும் நீங்களும் வந்து அதனுடைய ஆலோசகர்களா அந்த டீமை மேனேஜ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கோமாதாவுக்கு ஐடி பண்ணி இருக்கிற மகாலட்சுமி அம்மா, அந்த மாதிரி மக்கள் வந்து யாரெல்லாம் கொஞ்சம் நலம் விரும்பிகளா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே, அதாவது வித்தவுட் ஹைஃபை ஸ்பேஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள வராத நபர்களுமே அந்த இடத்துக்குள்ள வரலாம். அதாவது அனிமல் லவர்ஸ், ப்ளூ கிராஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாமே அதுக்குள்ள வருவாங்க. நம்முடைய நோக்கம் என்னங்கிறது அவங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, இவங்க வந்து வெறுமனே பணம் சம்பாதிக்கிற கூட்டம் மட்டும் அல்ல, இவங்க ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் வீரர்கள் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தானா அந்த நபர்கள் எல்லாமே நம்மளுடைய அட்சயம் ஹைஃபை ஸ்பேஸ்க்குள்ள வருவாங்க. அதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாகவும் அது அமையும் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சுஜாதாமா, அந்த குரூப்ல நீங்க அட்மினா இருக்கிறீங்க. சார் தேங்க்யூ சார். முந்தா நேத்து யாரோ இங்க பேசினாங்க சார் காலையில. ஐயோ நாய்களா ரொம்ப பிராணம் எனக்கு, யாரோ சொன்னாரே, பேர் தெரியாது எனக்கு, யாரோ சொன்னாரு. யார் யாருக்கு இந்த பிராணிகள் மேல பாசம் இருக்கோ அவரெல்லாம் என்கிட்ட கொஞ்சம் பேசினா அவர்கிட்ட நான் இது வாங்குறேன் சார். சின்ன சின்ன பைட்ஸ் வாங்கி அதெல்லாம் ஒரு வீடியோவா பண்ணி போடலாம். கண்டிப்பா. நான் வந்து துப்பறியும் நாய்ப்படை பிரிவுல போய் ஜாயின் பண்ண பிற்பாடு தான் ஜீரோ இருந்து ஹீரோ ஆனேன். கோயம்புத்தூர்ல இன்னைக்கு தெரியாத, அது காரணமே நான் டாக் ஸ்கூலுக்கு போனதுதான். துப்பறியும் நாய்ப்படையில ஒரு 8 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். அதனுடைய காரணமா தான் நான் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் ஹீரோவா இருக்கேன். வண்டர்ஃபுல். சுஜாதாமா வணக்கம். நான் சொல்றது வணக்கம் அம்மா. அதே எங்க வீட்டுல தொடர்ந்து என் தம்பி ஒய்ஃபும் நம்ம டாக் வந்து குழந்தைகளா வளர்த்துட்டு வர்றாங்க. எங்க வீட்டை சுத்தி ஒரு 5-6 நாய் இருக்கு. காலையில எங்க வீட்டுல உள்ள பிஸ்கட் பாக்கெட்டை கலட்டினாவே வந்துருவாங்க. டெய்லி நான் ஒரு 4-5 பிஸ்கட் பாக்கெட் போடுவேன். ஒரு நாளைக்கு வந்து எப்படி எங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 200 ருபீஸ் செலவாகும் பார்த்துக்கோங்க. நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து இப்ப பிள்ளைங்கலாம் வெளியே இருக்கிறாங்க. காலையில அவன் ரொம்ப முடியல, வீசிங்கா இருந்தாலுமே கூட வாக்கிங் கூப்பிட்டு போயிடுவாங்க. அவனை பெட்ரூம்ல வந்து வம்பு பண்ணி அதை இழுத்துட்டு போயிடும். 2 நாயுமேவும் அது பப்புளு பீரான்னு நாங்க வளர்த்துட்டு வர்றோம்.
அதை வந்து தான் பிள்ளைகளா தான் அவங்க வளர்க்குறாங்க. பெரியவன் எங்கே போனான், சின்னவன் எங்கே போனான் அப்படின்னு. பெரியவன் பக்கத்தில் அது கோம்பநாயின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் வந்து கோம்பை. ஆனால் அந்த உலகத்திலே கோம்பநாய்ங்கிறது ரொம்ப பேர் போன விஷயம். துப்பறிகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு இந்த எங்கள் ஊரில் இருந்து தான் நாய்களை அந்த காலத்துலேருந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் அந்த அந்த பெருசு வந்து கோம்ப நாய் தான். அது யாரையுமே அண்டை விடாது. வெளியே யாருமே அந்த தெரு பக்கமே வர முடியாது. ஆனால் வீராங்கிறது பிள்ளையோட பிள்ளையா இருக்கும். எனக்கு உங்க படிப்பு பார்த்தோன்னா என் தம்பி என்னுடைய மகள் வந்து அதை ரொம்ப இதாக கவனிச்சுட்டு வர்றாங்க. உடல்நிலை சரியாத முன்னாடியும் அதுக்கு நல்லா ஃபீடிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிறத. உங்களோட அவங்க அச்சயத்தில் இல்லை இருந்தாலும் உங்களோட அவங்க பேச வைக்கிறத நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தேங்க்யூமா. தேங்க்யூமா. அடுத்து வர்ற மீட்டிங் அடுத்து அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்கப்பா, அவங்க இல்லை. அடுத்த மீட்டிங்ல வீட்டில் இருக்கிறப்ப அவங்க 2 பேரையும் உங்கள்கிட்ட பேச வைக்கிறேம்மா. நன்றி, மகிழ்ச்சி. தேங்க்யூமா. 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 நன்றி நன்றி. இப்போ என் மகள் பார்த்தா அவ அண்ட் ஹஸ்பண்ட் 2 பேரும் கூட ஒரு டாக் ஷெல்டருக்கு போய் 3 நாய் அடாப்ட் பண்ணிருக்காங்க. அந்த 3 நாய் இவங்க வீட்டுல வச்சு அந்த 3 நாய்க்கும் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இவர் அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு, ஆனா பெட் ஃப்ரெண்ட்லி அபார்ட்மெண்ட். ஸோ 3 நாய் இவங்க வீட்லயே வச்சு அதுக்கு எல்லாம் கேர் எல்லாம் கொடுத்து இப்போ அது சுமாரா நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அவருக்கே ஒரு டிஃப்ரெண்டான இது கான்செப்ட் இல்லைங்களா? இது டிஃப்ரெண்டான கான்செப்ட், ஒரு டிஃப்ரெண்டான வாய்ப்பு. ஸோ உங்க நாய்களுக்காக ஒரு ஐடி போடுங்கன்னு அப்படி பேசலான்னு எனக்கு அந்த ஐடியா சார். அதுக்காக உங்க எல்லாரையும் கேக்குறேன். மேடம் குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். டிஓஜி டாக் இங்கிலீஷ்ல சொன்ன போனா டிஓஜி டாக். அத திருப்பி போடுங்க ஜிஓடி காட். நான் இன்றைக்கு நல்ல நிலைமை இருக்குன்னா அது காரணம் அந்த கடவுள் தான். காலபைரவர். இதுக்கான ஒரு அவார்டே வாங்கியிருக்கு கோயம்புத்தூர்ல. நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். அதுக்கு ஒரு நம்பர் இந்த டாக் திருப்பி போட்டா காட் அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு ஒரு பெரிய எல்லா பத்திரிகையிலயும் அரைப்பக்கம் விளம்பரம் வந்தது ஒரு காலத்துல. இந்த மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம கடவுளா நினைக்கிறோம். அது நிறைய நமக்கு நல்லது செய்யுது, நிறைய நண்பர்களை பழகி விடுது. எல்லா விஐபிஸும் பழக காரணமே இந்த டாக் தான். நான் அதனாலதான் பெட் ஷாப்ல வந்து நீட்டா இது வச்சிருக்கேன். அந்த பெட் ஷாப்போடைய ஒரு தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல நான் உங்கள்கிட்ட பர்சனலா போன்ல பேசுறேம்மா. நான் போன் ஒரு 10-15 நிமிஷம் உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு. என்ன மாதிரி வேணுமோ ஓகேங்களா? சுஜாதாமா, பாலு என்ன 2 பேருக்குமே என்னன்னா, இந்த விங்ல, இந்த அனிமல் வெல்ஃபேர் விங்ல நம்ம என்ன ஆக்டிவிட்டி செய்ய முடியுங்கிறத நம்ம அடுத்ததா முன்னெடுக்கிறோம். அடுத்த வாரத்துல இருந்து, அதாவது திங்கட்கிழமை நம்ம வந்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு தீம் அடிப்படையில நம்ம பேசுறோம். அதாவது இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிங் டே, வெட்னஸ்டே பிளாஸ்டிங் டேன்னு சொல்லப்பட்டு இந்த விஷயத்த ஆன்லைன் வழியா சொல்றது அப்படின்றத நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். இப்ப இந்த 5 விங் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு நாள் அனிமல் வெல்ஃபேர், ஒரு நாள் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ், ஒரு நாள் கைண்ட் ஹேண்ட்ஸ் சொல்ற கருணை கரங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் அதுல என்ன செய்ய முடியும், சிறப்பா என்ன செய்ய முடியும், ஒரு ஆக்டிவிட்டி என்ன செய்ய முடியுங்கிற மாதிரி நம்ம கொண்டு போகலாம். இப்போ அந்த வகையில ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற இந்த அனிமல் வெல்ஃபேர் ரிலேட்டடா எப்படி நம்ம வந்து, இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு அருமையான குறிப்பு கொடுத்தீங்க. உங்க நாய் மனதில் வைத்து அல்லது உங்களுடைய பிராணிகளை மனதில் வச்சு நீங்க அதுக்காக ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க அப்படின்னு நீங்க வந்து ரீச் பண்ணும்போது, நாய்களுடைய ஒரு ஒரு முக்கியத்துவம் புரிந்த எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணக்கூடியதுக்கு அதுக்கு வரக்கூடிய செலவு, அதை ஒரு உயிரா மதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும், அதுக்கு ஒரு ஐடியா எடுத்துக்கக்கூடிய விஷயத்தையும் வித்தியாசமாக நீங்க செயல்படுத்துறீங்க. நிச்சயமா இதன் மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு பெரிய மக்களோட கூட்டம் இதுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு செய்யலாம். சுஜாதாமா, நீங்க ஆன்லைன் சப்போர்ட் கொடுங்க. பாலுன்னா செயல் வீரர், அது மாதிரி அவர் ஆஃப்லைன் சப்போர்ட் அவர் கொடுப்பாரு. ஓகே சார். ஓகே, நன்றிங்கம்மா, சிறப்பான நன்றி. ஓகே, நம்ம சப்ஜெக்ட் வந்து மாறி இருக்கு. என்ன சப்ஜெக்ட் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா, யாரு நேற்றைக்கு ஐடி போட்டிருக்கோம் அப்படிங்கறத பத்தி பேசிட்டே வந்தோம். அந்த விதத்துல வந்து நேற்றுக்கு வந்து சுசீலா மேடம் அவங்க ஒரு ஐடி கொடுத்திருக்கிறாங்க. புனிதவாணன் அவர் ஒரு ஐடி கொடுத்திருக்கிறாரு. ஸோ இதுவரை வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 ஐடி, அபிராம் ஒரு ஐடி, ஜெயபாலன் அவர்கள் 3,
சுசீலா அவங்க 1, புனிதமானன் 1. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2, 3, 6, 7, 8 ஐடிகள் நேற்று வந்திருக்கிறதாக பதிவாயிருக்கு. வேற யாரும் ஐடி பண்ணியிருந்தீங்கன்னா அது பத்தின தகவலை இப்போ இந்த நேரத்துல சொல்லிருங்க. 6 மணி 41 நிமிஷத்துல இருக்கும். வேலூர் கௌதமன் அவர்கள், நீங்க ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம். வணக்கம் சார். குருசாமி ஒரு ஐடி. குருசாமி அண்ணா ஒரு ஐடிங்களா? ஓகே, குருசாமி அண்ணா அந்த நபரோட பேர் சொல்லலாமா சார்? அந்த நியூவா வந்தவங்க பேரு ஐடி போட்ட ஒரு நம்பர் சார். ஆமாண்ணா ஆமாண்ணா. பேரு சேர்ந்த உள்ள பார்த்து சொல்றேன் சார். சரி, டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க, டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புங்க. ஓகே ஓகே, குருசாமி அண்ணா ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. ரைட், அடுத்தது. ஹலோ, வணக்கம் வேலூர் கௌதமன் அவர்கள், சொல்லுங்க. உலகில் உள்ள கிறிஸ்துவ பெருமக்கள், அட்சயத்தில் இணைந்துள்ள கிறிஸ்துவ பெருமக்கள் அனைவருக்கும் முன்கூட்டியே கிறிஸ்துவ பெருநாள் வாழ்த்துக்கள், இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துநாள் வாழ்த்துக்கள். நேற்றைக்கு 250வது நாளில் சதீஷ் என்பவரை ஆக்டிவேட் செய்தேன். நேற்று ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பாலகிருஷ்ணன் என்பவரை மேடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தார்கள். அவர்களிடம் இன்று ஆக்டிவ் பண்ண முடியுமா என்று கேட்டேன். அதற்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்குண்டான பணியை இன்று முடியுமா என்று ட்ரை பண்ணி முயற்சி செய்து அவரை ஆக்டிவேட் செய்வதற்குண்டான பணியை முயற்சி மேற்கொள்வேன் என்று இதன் மூலம் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா கண்ணன் சார் அவர்கள் எம்ஜிஆர் நினைவு நாள் சொன்னார். ஆனால் இன்னைக்கு தந்தை பெரியார் அவர்களின் நினைவு நாளும் உண்டு. அதை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். தந்தை பெரியார் தமிழ்நாட்டுக்கு மிகவும் அரிதான ஒருவர். அவர் செய்த நன்மைகள் எல்லாம் மிகவும் பெரியது. தீண்டாண்மை ஒழிப்பு, வைக்கம் போராட்டம், அது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் நிகழ்த்தி காட்டியவர். அதனால் அண்ணன் அவர்களுக்கு பெரியாரின் நினைவு நாளையும் நினைவுபடுத்தி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கௌதமன் அவர்களுக்கு நன்றி, உங்களுடைய பகிர்வுக்கு நன்றி. நேற்றைக்கு ஐடி ஆக்டிவேஷன் ரிலேட்டடான விஷயங்களும் சொன்னீங்க. உங்க முயற்சிக்கும் பாராட்டுகள். ரொம்ப குறுகிய நேரத்துல நிறைய ரிசல்ட் வரக்கூடிய முழு முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க. கௌதமன் அவர்களுக்கு, ஜெயசேகர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். நேரம் கருதி அடுத்த நபர்கள் காத்திருப்பு காரணமாக நம்ம அடுத்ததா நம்ம மெர்சி, நம்ம ஏடிஆர் அண்ணா, நீங்க பேசுங்கண்ணா. வணக்கம் கண்ணன் சார். வணக்கம். இந்த 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 நாள்ல வந்து உங்ககிட்ட ஒரு 3 விஷயத்துக்காகத்தான் இப்ப அணுகியிருக்கேன். ஒண்ணு என்னுடைய கேள்வி, முதல் என்னுடைய கேள்வி. 2 என்னுடைய அர்ப்பணிப்பு. 3 என்னுடைய வேண்டுதல். என்னோட கேள்வி என்னன்னு சொன்னா, நான் அடிக்கடி பாலன கடைக்கு போகும்போது, பெட் ஷாப்புக்கு போகும்போது எனக்கு அடிக்கடி பிஸ்கட் கொடுப்பாரு. அது என்ன பிஸ்கட்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. 2வது என்னுடைய அர்ப்பணிப்பு. இந்த கருணை கரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதுக்கு இங்க கஷ்டப்படக்கூடிய மக்கள் ஆகட்டும், அவங்களுக்காக என்னுடைய ஒரு ஐடியை நான் அதுல வரக்கூடிய வருமானத்தை முழுவதும் அவங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன். 3வது வேண்டுதல், இந்த கிறிஸ்துமஸ் நாளை எதிர்கொள்ளக்கூடிய கிறிஸ்துமஸ்ல நம்மளுடைய ஆதரவை தேடி வந்திருக்கக்கூடிய சகோதரி கிளாடியா அப்படின்னு சொல்லக்கூடிய பெங்களூரை சேர்ந்த ஒரு சகோதரி, தன்னுடைய கணவருடைய முடியாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக 3 குழந்தைகளை வைத்து அந்த வீட்டுக்கு கூட வாடகை கட்ட முடியாம மரத்தடியில தஞ்சம் புகுந்த விஷயத்த சுஜாதாமா மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த சகோதரிக்கு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, காலத்தினால் செய்யும் நன்றி நாணத்தில், என்ன சார் கரெக்டா சொல்லுங்க? சகோதரிக்கு இந்த நேரத்துல என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இங்க பயணம் செய்யக்கூடிய நபர்கள் தங்களால் இயன்றது $1 $2 உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுனீங்கன்னு சொன்னா அந்த சகோதரியுடைய இந்த இப்ப இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து அந்த அம்மாவும் இந்த இதுல வந்து ஐஃபைல வந்து கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி செஞ்சு கொடுப்போம். உண்மையாலுமே அந்த அம்மா வந்து அந்த அம்மாவுடைய குரல்லே வந்து தத்தளித்த குரல்ல தான் அன்னைக்கு வந்து இந்த ஜூம்ல பேசினாங்க. ஸோ யாரெல்லாம் கருணை உள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகள் இந்த ஜூம் மீட்டிங்கில் பயணம் செய்றீங்களோ
தயவு செய்து உங்கள் அனைவருக்கும் கைகூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த சகோதரிக்கு நீங்கள் உங்களால் இயன்ற உதவி செய்து இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் அவர்களுக்கு வேண்டிய சப்போர்ட் செய்யுங்கள் என்று ரொம்ப மனம் உருகி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, சிறப்பான நன்றி அண்ணாவோட விஷயத்துக்கு. முதல் கேள்வி வந்து நம்ம பாலு அவர்கள், பாலு அண்ணா இருக்கு. அண்ணா, அந்த பிஸ்கட் என்ன பிஸ்கட்னு சொல்லிருங்கண்ணா. நாம அன்றாடம் சாப்பிடக்கூடிய பிஸ்கெட் தான். என் கடையில வந்து இல்ல என் கடையில வந்து மனிதர்களுக்கு எதுவுமே இல்லை, தண்ணீரை தவிர வேற எதுவுமே இல்லை. ஆனால் நான் அங்க ஒன்று வாங்கி வைத்திருப்பேன். யார் வந்தாலும் கடலை மிட்டாய் கொடுப்பேன், சுக்கு மிட்டாய் கொடுப்பேன். ரெண்டாவது, எப்போ யார் வந்தாங்கன்னா நம்ம கடையிலேயே டீ வச்சு கொடுப்போம், அதுக்கு சௌகரியம் பண்ணி கொடுக்குறேன். மற்றபடி எங்க வீட்டுல அங்க கடையில ஏதாவது ஒரு சாப்பாடு இருந்துட்டே இருக்கும். 24 hours யார் வந்தாலும் அவங்களுக்கு அவங்களோட வயதுக்கு தகுந்த மாதிரியும், குழந்தைகளா இருந்தா மிட்டாயி, பெரியவங்களா இருந்தா பன்னு, முறுக்கு ஏதாவது கொடுப்பேன். நான் எங்க கடைக்கு வந்தா சும்மா அனுப்ப மாட்டேன் யாரையும். எல்லாரையுமே ரொம்ப நேரம், எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் அவ்வளவு நேரம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒன்னா கேக்கு வாங்கி கொடுப்பேன், தேங்காய் மண்ணு வாங்கி கொடுப்பேன். அதாவது என்ன கடையில பக்கத்துல கடை இருக்கு. இப்ப ஏடிஆர் சிரிக்கிறதுக்கு அதனால நாங்க உட்கார்ந்தோன்னா ஏதாவது ஒரு சாப்பிட வரணும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். டவுட் என்ன, நீங்க எல்லாமே கொடுப்பீங்க. ஆனா அந்த பெட் ஷாப்ல இருந்து என்ன குடுக்குறீங்கன்னு தான் டவுட் எங்களுக்கு. பெட் ஷாப்ல இருந்து ஒண்ணு வராது, பக்கத்துல பேக்கரியில இருந்து வரும். நீங்க எப்படி பக்கத்துல சமோசா வாங்கி குடுக்குறீங்க அதே மாதிரி. சரி சரி, கண்டிப்பா. ஓகேண்ணா. அடுத்தது வந்து அண்ணா வந்து ஒரு ஐடி வந்து இந்த உலகத்திற்காக ஒதுக்கி இருக்காங்க. ஆரம்பத்துல நானும் அப்படிதான் ஒதுக்குனேன். 1+5 ஐடி எடுக்கும்போது ஒரு ஐடிங்கிறது என்ரிச் வேர்ல்டு அப்படிங்கிற அடிப்படையில அதுல வரக்கூடிய தொகையை எடுத்து மக்களுக்கு இலவச ஐடி போடுறதுக்காகவும், அல்லது வந்து அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல ஏதாவது பண உதவி தேவைப்பட்டாலும் அல்ல பொருட்கள் உதவி தேவைப்பட்டாலும் அதன் வழியா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக குடும்பத்துல குழந்தைங்க பேர்லயும், மனைவி பேர்லயும், அம்மா பேர்லயும் ஒவ்வொரு ஐடிகளை ஒதுக்கி, அதே மாதிரி இந்த உலகத்திற்கு நம்ம வந்திருக்கோம், அங்கிருந்துதான் நம்ம எல்லாமே பெற்றுக்கொண்டோம், நம்ம திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கணும் அப்படிங்கறதுனால ஒரு ஐடி நம்ம கொடுத்துருக்கிறோம். இன்றைக்கு அதையே நம்ம மெர்சி, நம்ம ஏடிஆர் அண்ணாவும் அதே தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அவருக்கு. நம்ம எல்லாருமே நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து கிளாடியா அவங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யணும், மனமார்ந்த ஒரு வேண்டுதலாக நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமா வந்து கடவுள்கிட்ட நம்ம வேண்டுறோம், எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, நல்ல நண்பர்களை கொடு, நல்ல சூழ்நிலையை கொடுன்னு வேண்டுறோம். எல்லாருடைய கோரிக்கையும் கடவுள் ஏற்றுக்கிறாரு. ஆனா சக மனிதனாக மாறிதான் அவர் அந்த உதவியை செய்ய முடியும். கடவுள் நேரடியாக செய்யறது என்பது கடவுளாகிய மனிதர்கள் மூலமா தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட மனிதர்களாக நீங்க மாறுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. நான் இப்போது $10 ஈக்குவலான அமௌண்ட் வந்து சுஜாதா அம்மாவுக்கு அனுப்பியிருக்கேன், கிளாடியாவுக்காக. நன்றி, நன்றி, சிறப்பான ஒரு பகிர்வுக்கு நன்றி. கஜேந்திரன் சார். நன்றி சார் என்ன சார் $10 சார் கஜேந்திரன். கஜேந்திரன் அண்ணா $10 அனுப்புறதாக சொல்லுங்க. மேடத்துக்கு அனுப்புறேன். மேடம் நம்பர், ஜிபே நம்பர் அனுப்பிச்சிடுறேன் சார். ஏடிஎம் உங்களுடைய தான், உங்களுடைய முயற்சி. இல்ல பணமா இருந்தா பணமா அனுப்புங்க, டாலரை விட பணமா இருந்தா ஜிபே ஜிபே அனுப்பிச்சிடுறேன். பணம் அனுப்பிச்சிடுறேன். ஜிபே நம்பர் தரேன் சார். நம்பர் அனுப்பிச்சிங்கன்னா அனுப்பிச்சிடுவேன். ஏடிஆர் சார் நான் தர்றேன், நம்பர் தர்றேன், மீட்டிங் முடிஞ்ச நம்பர் தர்றேன். சரி சரி, வாங்கிக்கங்கண்ணா. கஜேந்திரன் அண்ணா சுஜாதா அம்மா நம்பர் வாங்கிக்கங்க, அவங்களுக்கு அனுப்புங்க, அவங்க ஒண்ணு சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. எதுவாக இருந்தாலும் கருணை கொடையிலே கோயம்புத்தூர் முன்னணியா நிற்கும். நாங்க ஏற்கனவே கொடுத்துட்டோம். அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். சொல்லுங்கண்ணா. இந்த நிகழ்வுடைய இறுதியில ஒரு பாட்டு, அன்பு மலர்களே நம்பி இருங்களே, அன்பு மலர்களே நாளை நமது பாட்டை போடுங்க. அது இன்னைக்கு எம்ஜிஆர் நினைவுபடுத்தக்கூடிய பாடலாவும் இருக்கும், நமக்கு உகந்த பாடலாவும் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு உத்வேகம் கொடுக்கிற பாடலாவும் இருக்குங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி சார், உத்வேகம் பண்ணதுக்கு நன்றி. ஏடிஆர்னா இருக்கீங்களா? நன்றி சார். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. அடுத்ததுன்னா நன்றி அம்மா சுஜாதாமா, நன்றிங்கம்மா. நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க உங்களுடைய கோரிக்கை. நீங்க அழைத்துட்டு வந்து நபர் இந்த உலகமே, இந்த என்ன சொல்றது, நம்மளுடைய ஹைஃபை அச்சயம் டீமே வந்து கிளாடியாவை தத்தெடுத்துக்கிட்டோம் நம்ம. அதனால அவங்க குடும்பம் ஒரு லிஸ்ட் போடுங்க கண்ணன், யார் யார் கொடுத்தாங்க லிஸ்ட் போடுங்க சாய், மொத்தமா 5 மணிக்கு. நிச்சயமா நிச்சயமா சுஜாதாவுடைய எல்லாமே ரெடி பண்றேன் சார். ஓகேமா நன்றி. எல்லாமே ரெடி பண்றேன். ஓகே சார், ஷூர்.
ஷுவர் ஷுவர் எல்லாமே ரெடி ஓகே. பண்றேன். ஆ அப்புறமா இந்த இது நீங்க அடிக்கடி கேட்பீங்க இல்லைங்களா, நீங்க என்ன வேணும் ஜிஎஸ்டி டீம் கிட்ட, இந்த என்ன ஹெல்ப் வேணும் கேளுங்கன்னு. ம் நான் கூட ஜிஎஸ்டி டீம்ல இருந்தா கூட நானே ஹெல்ப் கேக்குறேன். என் கூட யார் யாரு டாக் லவர்ஸ் அனிமல் லவர்ஸ் இருக்காங்களோ ப்ளீஸ் உங்க போட்டோஸ், உங்க வீட்ல உங்க நாய்க்கு என்ன இருக்கோ அந்த போட்டோஸ், அப்புறமா உங்களுக்கு என்ன பணம் வந்திருக்கு இங்க ஹைஃபை ஸ்பேஸ்ல இருந்து, இந்த மாதிரி சின்ன சின்னதா 1 மினிட் ஏதாவது கொடுத்தாலும், ஒரு போட்டோஸ் கொடுத்தாலும், வீடியோஸ் கொடுத்தாலும் இதெல்லாம் நிறைய ஹெல்ப் ஆகும். தேங்க்யூ நிச்சயமா சார். நிச்சயம். யாரெல்லாம் தயாரா இருக்கிறீங்களோ, கருணை கரங்கள் என்ற குரூப் வந்து நம்மளுடைய அனௌன்ஸ்மெண்ட் குரூப்போட அட்டாச் ஆயிருக்கு. அதுக்கு நீங்க உங்க கோரிக்கையை கொடுக்கணும். நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அந்த கருணை கரங்கள்ல வந்துருவீங்க. கருணை கரங்கள் குரூப் சார்பாக இருக்கிறவங்களுக்கு சுஜாதாமா வழிகாட்டுவாங்க, கான்டாக்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் அதுல வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ கருணை கரங்கள் இந்த என்ன சொல்றது, இதுல அனிமல் வெல்ஃபேர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல வரும். ஸோ அதுல பங்கேற்க விருப்பக்கூடியவங்க நீங்க அந்த குரூப்புக்கான அந்த குரூப்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்கை டச் பண்ணீங்கன்னா போதும். நம்முடைய அனௌன்ஸ்மெண்ட் குரூப்போட அட்டாச் ஆயிருக்கு. நன்றி நன்றி. ஓகே, நம்ம நேரம் கருதி இப்போ ஜார்ஜ் அவர்களை வெல்கம் பண்ணலாம். வணக்கம், பேசலாம் ஜார்ஜ் அண்ணா. கண்ணன் ஒரே ஒரு வார்த்தை, அது பெங்களூருக்காரருக்கு யார் யார் பணம் கொடுக்க நினைக்கிறாங்களோ அவங்கள கொஞ்சம் ஒரு செகண்ட் பேச சொல்லுங்க. அப்புறமா அவங்க எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 4 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்கன்னா ஜார்ஜ் அவர்கள் நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். ராமநாதபுரம் ஜார்ஜ் அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணி பேசலாம். இறுதி வாய்ப்பு. சரி, ஓகே, அவர் தயாரா இல்லைன்னு நினைக்கிறேன். சடையன் அவர்கள் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார் கேக்குதா சார்? கேக்குதுண்ணா, பேசலாம் பேசலாம். சார் நான் வந்து 500 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தேன் கிளாடியாவுக்கு. நீங்க தான் சொல்லியிருந்தீங்களா? சரி சரி சரி, சாரி சாரி. அதுக்கு நான் எப்படி அனுப்புறது, என்ன ஒரு நம்பர் இது? நான் உங்களுக்கு வந்து நம்ம சுஜாதா அம்மாவுடைய ஜிபே நம்பர் அனுப்புறேன், நீங்க அவங்களுக்கு அனுப்பிடுங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகேண்ணா. ஓகே, அடுத்ததுங்க நம்ம வைரமுத்து லோகி அவர்கள் வணக்கம். அன்பான இனிய காலை வணக்கம் கண்ணன் சார். வணக்கம். இணைந்திருக்கிற அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவும் அமைதியான நாளாகவும் மனதுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையணும் என்று சொல்லி எல்லாருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். உண்மையில ஏடிஆர் சார்பில் நான் தலை குனிந்த அகமகிழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில வரணும் ஒரு மனம் யாருக்கு வரும் என்று தெரியல. அவர் கேட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் என்னன்னு கேட்டால், இந்த தளத்துல இருக்கிறார்கள் எல்லாருமே குளோடியாவுக்கு $1 வீதம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் உண்மையா நிறைய சம்பாதிக்கல, இந்த தளத்துல இப்பதான் வந்து கொண்டிருந்தேன். அவர் கேட்ட அந்த கோரிக்கைக்கு அமைவாக நானும் $1 நான் இந்த இடத்துல சமர்ப்பிக்கிறேன் சார். நான் உழைக்கும் போது எல்லாருக்குமே இன்னும் பகிர்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நன்றி இந்த வாய்ப்பை தந்ததுக்கு. உண்மையில அக்ஷயம் என்றது வந்து ஒரு பகிர்ந்தளிக்கிற, ஏழ்மையில இருக்கிறார்கள் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர தளம் என்றதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு வர்றோம். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. சிறப்பான ஒரு பகிர்வுக்கும் உங்களுடைய அந்த உங்களுடைய பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த உள்ளத்திற்கும் கொடுக்கக்கூடிய உள்ளத்திற்கும் உதவும் கரங்கள் ஹைஃபை அச்சயம் உதவும் கரங்கள் சார்பாக நம்ம கிளாடியா அவர்களுக்கு உதவி செய்யறோம். கருணை கரங்கள் என்பது பாத்தீங்கன்னா அனிமல் வெல்ஃபேருக்கான ஒரு விங்கு. ஸோ இது மாதிரி 5 விங் இருக்கு. 3வது விங் என்னன்னா விமன் எம்பவர்மெண்ட், மகளிருக்கான ஒரு தொழில் முனைவோரா அவங்கள மாத்துறதுக்கான முயற்சி. 4வது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் விங். இந்த ஸ்போர்ட்ஸ் விங் என்பது இங்க இருக்கக்கூடிய ஹைஃபை சார்பான ஒவ்வொரு குடும்பத்திலும் திறமையான குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைகளுடைய விளையாட்டு திறனை மேம்படுத்துறதுக்கான ஒரு விங்கு. அதற்கான டொனேஷன் ஷேரிங் எல்லாமே அந்த இடத்துல நடக்கும். நம்ம சார்பா இன்னும் வெளி உலகத்துல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்ல திறமையா இருந்தும் அவங்க மறுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கான ஒரு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அந்த விங்ல இருக்கு. ஸோ 5வது விங் என்னன்னு பாத்தீங்கன்னா பசுமை கரங்கள். இந்த உலகத்துக்கு தேவையான பசுமையான விஷயங்கள் எதெல்லாம் செய்யணுமோ அது நம்மளுடைய பிறவி கடன், அது நம்ம செய்யறதுக்கான ஒரு விங்காகவும் நமக்கு இந்த 5 விங்கும் நமக்கு வந்து அச்சயம் சார்பா செயல்படும். இதுல யாரெல்லாம் உங்களுக்கு ஆளுமை இருக்கு அந்த இடத்துல நீங்க பங்கேற்கணும், உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட மனிதர்கள் யாரெல்லாம் இந்த உலகத்துல தெரியுமோ அத்தனை பேரையும் அந்த குரூப்போட இன்விடேஷன் லிங்க் பெற்று நீங்க அவங்கள வந்து அந்த குரூப்ல இணைக்கலாம். நாம இன்னும் பெரிய அளவுல வளர்றதுக்கு இந்த 5 விங்கும் பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் என்றதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்ததா சுதாகரி அவங்கள வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சிஸ்டர், சொல்லுங்க. வணக்கம் சகோதரர்.
மீண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்காக நன்றி கூறுகின்றேன். வாசுகி மூவரை இதில் இணைத்திருக்கிறா, ஆக்டிவ் டோனர் ஆக்கி இருக்கிறான்றத தெரியப்படுத்தினா உங்களுக்கு சொன்னேன். ஆகவே இந்த இடத்துல அவ சொன்ன விடயத்தை இப்பொழுது பதிவு செய்கிறேன். நன்றி சகோதரர். நேற்றைய நாளில் அவ மூவரை இணைத்திருக்கிறா என்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்றேன். நன்றி சகோதரர். நன்றி சிஸ்டர். 3 ஐடி அவங்க ஆக்டிவேட் பண்ணிருக்காங்களா? ஓம் என்று உங்களுக்கு அறிய தருவதாக சொல்லியிருந்தா இதுல கதைக்க சொன்னான். அதே வழியில நாங்களும் இலங்கையில இருந்து எங்களுடைய சகோதரி கிளாரியாவுக்கு ஒரு உதவியை செய்வோம் என்றதையும் இந்த இடத்தை உறுதிப்படுத்துறேன். சுஜாதாக்காவோட தொடர்பு கொள்றேன். நன்றி. ஓகே ஓகே ரைட். மியூட் பண்ணிக்கோங்க. நான் மியூட் பண்ணிக்கோங்க. பேசும்போது மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க, மற்ற நேரத்துல மியூட்ல வச்சுக்கோங்க மைக்க. ஓகே, அடுத்ததா வந்து நம்ம நிறைவு பகுதியில இருக்கோம். ஒரு பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி 2 பேர் பேச தயாரா இருக்காங்க. சக்சஸ் ஆர்வி செல்வம் அவர்கள் ஏதாவது பேசணுங்களா சார்? நீங்க சார் வணக்கம் சார். எல்லாம் அனைவருக்கும் காலை வணக்கம். சுஜாதா அம்மா ஜிபே நம்பர் குரூப்ல போட்டிருக்கு சார், எல்லாரும் பாத்துக்குவோம், சௌரியமா இருக்கும். நிச்சயமா நிச்சயமா. இல்ல ஓகே, இல்ல அது கரெக்ட். பட் இன்னைக்கு உதவி செய்யக்கூடிய கரங்களா நீங்க இருக்கிறீங்கன்னா பதிவு பண்ணிக்கலாம். ஆமா, அதுக்கு தான் சார் சொல்றேன் நானு. குரூப்ல போடும்போது அது தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உருவாக்கும் சார். ஓ சரிங்க சார். அப்ப எனக்கு யாரு உதவி செய்ய வேணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு ஒரு ரிப்ளை பண்ணுங்க. அந்த ரிப்ளை உங்க வாட்ஸ்அப் குரூப்ல அவங்களுடைய நம்பர் வந்துரும். சரி, வாட்ஸ்அப் நம்பருக்கு இண்டிவிஜுவலா வந்துரும். ஓகே சார், ஓகே சார். அப்படின்னா எனக்கு அனுப்பி விடுங்க சார். நான் கண்டிப்பா உங்க பேர் நோட் பண்ணிக்கிட்டேன், நான் உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது எஸ்ஏஎஸ் அவர்கள். ஐகான்ல இருக்கு, ஏதாவது பேசணுமா சார்? சேகர் சார். ஓகே, சோ இந்த நாள் இனிய நாளாக அமைஞ்சிருக்கு. நான் மீண்டும் ஒரு முறை அறிவிப்பு கொடுக்குறேன். நேற்றைய தினம் நான் ஐடி ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற தகவல் இருந்தா சொல்லுங்க. சுசீலா மேடம், நீங்க உங்களுடைய பதிவு கொடுக்க வந்தீங்க, நீங்க இருந்தீங்கன்னா பேசலாம். இங்க உங்களுடைய நேம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டு நோட் பண்ணிருக்கேன். ஒரு ஐடியா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டதா என்பதை நீங்க பதிவு பண்ணலாம். சுசீலா மேடம் உள்ள இருக்கீங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஒரு ஐடிங்களா இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்டதா? சார் ஒரு ஐடி தான் சார். ஓகே மேடம். ஓகே சார், நோட் பண்ணிக்கிட்டேன் நானு. புனிதவான அண்ணாவும் நேத்து ஒரு ஐடி கொடுத்திருக்கிறாரு, அதையும் நோட் பண்ணிருக்கேன். வேற சுப்பிரமணியம் அண்ணா, நீங்க நேத்து எதுவும் ஐடி ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்களா? கிரேட் சுப்பிரமணியம் அவர்கள். இல்ல சார், நேத்து எதுவும் பண்ணல. ஓகே 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 ரைட். இன்றைக்கு முயற்சி பண்ணுங்க. இன்றைக்கும் அதே விஷயங்கள், அதாவது முதல் 100 நபர்களுக்கான பயணம் நடந்துகிட்டு இருக்கு. நேற்று முன்தினம் 51 ஐடி, ரொம்ப வந்து எல்லாரும் சுறுசுறுப்பா செயல்பட்ட தினம் 250வது நாள். நேற்று மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம், மீதி 49 இடங்களுக்கானது. ஆனால் நடந்தது என்னவோ பாத்தீங்க அப்படின்னா 3, 6, 7, 8, 9 ஐடிஸ் நேற்று 9 + 3 12 ஐடிஸ் வந்து நேற்று ஆக்டிவேட் ஆயிருக்கு. வாசுகி அவர்களுடைய 3 ஐடியோட சேர்த்து. வேற யாராவது ஐடி ஆக்டிவ் பண்ணிட்டு இங்க சொல்லாம இருக்கிறீங்களா? சொல்லாம இருந்தீங்கன்னா இங்க வந்து நீங்க பதிவு பண்ணிக்கலாம். 12 ஐடி நேற்று ஆக்டிவேட் ஆயிருக்கு. அப்போ 51 + 12 எவ்வளவு ஆச்சு? 63 ஐடிகள் நம்ம ஆக்டிவ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஐடி ஆக்டிவேட் பண்ணாம இருக்கிறோம். அதுக்கான முயற்சி செய்யலாம். இன்னைக்கு இதுவரைக்கும் நான் இன்னும் ஒரு ஐடி கூட கொடுக்கல அப்படிங்கிறவங்களும் இன்னைக்கு முயற்சி செய்யலாம். 63 போக பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 37 ஐடிகள் இன்றைக்கு ரிவார்டுக்காக காத்திருக்கு. யாரு அவர்கள் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. அப்படி கொடுக்கும் பட்சத்துல உங்களுக்கு $5 USDT வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்சயம் கொடுக்க தயாரா இருக்கு. ரிவார்டாக, உழைப்புக்கான ரிவார்டாக கொடுக்க தயாரா இருக்கு என்பதை பதிவு பண்ணி நம்ம இந்த செஷன்ல நம்ம 7 மணிக்கு வந்திருக்கிறோம். இந்த 7 மணியோட நிறைவு செய்யறோம். ஒரு அருமையான பாடல் நம்ம கேட்டுட்டு நிறைவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் உங்களுக்காக. அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும்
காமம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமது. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமது. காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. பாசம் என்னும் நூல் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். பாசம் என்னும் நூல் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நாளை நமதே, நாளை நமதே. வீடு என்னும் கோயிலில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. நாடும் வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி. எதையுமே தாங்கிடும் இதயம் என்றும் மாறாது. நாளை நமதே, நாளை நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நீர் வழி சென்றால் நாளை நமதே. காலங்கள் இன்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கு வளர்ந்து நாளை நமதே. நாளை நமதே, நாளை நமதே. நன்றி நன்றி. ஒரு அருமையான பாடல் கேட்டாரு. அருமையான பாடல்ல சொல்லப்பட்ட விஷயம் நாளை நமதே. நிச்சயமாக நம்மளுடையதுதான் நாளை என்பது. இன்றைக்கு அதுக்கான வேலையை நம்ம ஒரு தீவிரமான முயற்சியோட செய்வோம். ஒரே மாதிரி ஒரே போக்கஸோட செஞ்சு நம்மளுடைய முயற்சி முடிகிற வரைக்கும், நம்மளுடைய இலக்கு அடையிற வரைக்கும் தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி இறுதி வரை உறுதியாக இயங்குவேன் என்று உறுதியளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
இறுதி வரை உறுதியாக 300 நாள் பயணம் ஈரோடு திரும்ப இறுதி வரை உறுதியாக இயங்குவேன். சுஜாதா, பெங்களூர். இறுதி வரை உறுதியாக செயல்படுவேன். ஒடிந்து குருசான். நிறைவு வரை உறுதியாக இயங்குவேன். கோவிந்தராஜ், திண்டுக்கல். இறுதி வரை உறுதியாக செயல்படுவேன். காளிமுத்து. இறுதி வரை உறுதியாக செயல்படுவேன். தேனியிலிருந்து ஜெயபிரபா. இறுதி வரை உறுதியாக செயல்படுவேன். கோயம்புத்தூர் ராமராஜ். இறுதி வரை உறுதியாக தர்மபுரி சுப்பிரமணியம். இறுதி வரை உறுதியாக இயங்குவேன். சென்னிமலை கண்ணன். இறுதி வரை உறுதியாக இயங்குவேன். ஈழத்திலிருந்து லோகிதராஜா. இறுதி வரை உறுதியாக செயல்படுவேன். அஞ்சூர் மல்லிகேஸ்வரன். இறுதி வரை உறுதியாக இருப்பேன். ரெஜினா மலேசியா.